ஓம் शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आदौ देवकी देवी गर्भजननौ गोपीगृहे पालनौ मायाभूतन जीवितापहरणौ गोवर्धनोद्धारणौ कंसच्छेदन गौरवादिहननौ कुन्तीसुधा पालनौ एतद्भागवतं पुराणकथितं श्रीकृष्णलीलामृतौ। கிருஷ்ணருடைய அவதாரத்தை பார்த்தோம் போன கிளாஸ்ல. பகவான் அவதரிக்கிறார். இப்போ அந்த சமயத்துல அந்த கனாகன மண்டலை தியாம்னு சொல்றார். அதாவது அடர்த்தியான மேகக்கூட்டங்கள். அந்த மேகக்கூட்டங்களுக்கு நடுவுல பகவானுடைய அந்த தேகத்தினுடைய காந்தி அந்த மேகக்கூட்டத்தையே மறைக்கிறதாம். சோ அவ்வளவு காந்தியாம் அவருடைய தேகத்தில இருந்து. அதை நம்ம முதல் ஸ்லோகத்துல பார்த்தோம். அது என்ன, அந்த வானகாலம் மழை குட்டின்னு இருக்கு. சோ அந்த சமயத்துல அந்த கரு மேகங்கள் சூழ்ந்த அந்த வானத்துல பகவானுடைய தேக காந்தி இருக்கு இல்லையா, அது இன்னும் ஆவரணபதிங்கிறார், மறைக்கிறதா அந்த கிளவுட்ஸ். அப்புறம் 2வது ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம் என்னன்னா, எல்லா பக்கங்கள்லயும் ஒரே அடர்ந்த அந்த நீருண்ட மேகங்கள். எல்லாருக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு நல்லது நடக்க போகிறது, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை எல்லாருடைய மனசுலயும். அப்ப அந்த சமயத்துல மெதுவாக சந்திரன் உதித்து வருது. அந்த சமயத்துல கிழக்கு திசையில அது நடு நிசி, நிஷி மத்தியமாயாம்னு சொல்றார். நடு நிசியில பகவான் அவதரிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்னா, அவருடைய அழகான அந்த தேகம், மிருதுவான அந்த தேகம் எப்படி பார்க்கிறா தேவகியும் வசுதேவரும் உத்யத் கிரீட கடகாங்கத ஹாரபாசான்னு சொல்றார் அடுத்த ஸ்லோகத்துல. உயர்ந்த கிரீடம் நீங்க பார்க்கலாம். சங்கு சக்கர கதாதாரியாக பகவான் அவதரிச்சிருக்கார். ஏன்னா அவளுக்கு தெரியணும் இல்லையா, பகவானாக்கும் அவதரிச்சிருக்கான்ட்டு அவளுக்கு தெரியணும். அப்போ அந்த சூத்து கேகம், அதாவது அந்த ஜெயில் அறையே பளிச்சுன்னு ஆயிடுறதா அந்த சமயத்துல. ஏன்னா அங்க ஒரே இருட்டு அந்த ரூம்ல எல்லாம். அப்போ அங்க ஒரே ஒரு வெளிச்சம் என்னன்னா, சந்திரோதயம் ஆயிருக்கு அப்பதான். அதுவும் அஷ்டமி நாள் அதுல. சோ முழு சந்திரன் கூட கிடையாது. சோ அந்த ஒரு வெளிச்சம் ஜன்னல் வழியா வந்துட்டு இருக்கு. சோ அந்த வெளிச்சத்துல பகவானுடைய இந்த ஆபரணங்கள் எல்லாம் ஜொலிக்கிறதா. அடுத்த ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்னா, பகவானுடைய வக்ஷத்துல மகாலட்சுமி இன்னமும் ஜொலிக்கிறாளாம். அவளுடைய இந்த கடைக்கண் பார்வை இல்லையா, அந்த பார்வையே அந்த ரூம்ல இருக்கிற அந்த அலக்ஷ்மி அவ்வளவு அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கானாம் கம்சன். சோ அந்த ரூம்ல இருக்கிற அந்த அலங்கோலம் எல்லாமே அம்பாளுடைய அந்த மகாலட்சுமியினுடைய அந்த கடாட்சத்துல பளிச்சுன்னு ஆயிடுறதான். இது நம்ம அடுத்த ஸ்லோகத்துல பார்த்தோம். நம்ம வாசுதேவ அப்படின்ட்டு ஸ்ரீமன் பட்டத்திரி சொல்றார். சோ இதற்கெல்லாம் விளக்கங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல டீட்டெயில்டா பார்த்தோம். இப்போ அடுத்த ஸ்லோகத்துல என்ன, ஸ்லோகம் 5ல என்ன பார்த்தோம்னா, முனிவர்களுக்கெல்லாம் காண கிடைக்காத அந்த திவ்ய தரிசனம் இப்ப வசுதேவருடைய கண் முன்னால அவருக்கு பார்க்க முடியறது. இது அவர் செஞ்ச பாக்கியம். அவளுக்கெல்லாம் தியானத்துல சமாதி நிலையில அந்தர்திருஷ்யா உள்ள பார்க்க முடியுமா, ஆனா அவளுக்கு இந்த மாதிரி கண்ணுக்கு முன்னால் அவ பார்த்தது கிடையாது. சோ அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மனசுக்குள்ள அவ தியானம் பண்ணி பாக்குற அந்த திவ்ய ரூபம் இப்போ இவருடைய கண் முன்னால வசுதேவர் பார்க்கிறார். அதை அனுபவிக்கிறாராம் வசுதேவரும் தேவகியும். ரொம்ப ஆச்சரியப்பட்டு போற அந்த குழந்தையனோட அழகை பார்த்துட்டு. அப்புறம் அவர் வாயில வார்த்தைகள் கூட வரதில்லை. அடுத்த ஸ்லோகத்துல பகவான் ரொம்ப அழகா ஸ்தோத்திரம் பண்றார் வசுதேவர். ஹே தேவ சொல்றார், ஹே பரபூருஷ
இதுக்கெல்லாம் அர்த்தம் டீட்டெயில்டா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். தாபவல்லி நிர்லூனிதாத்திர சமநேத்திர கலாவிலாசன்னு இப்படியாக வரிசையா புகழ்ந்துட்டே போறார் பகவானை பார்த்துட்டு. தன்னோட கையில் எழுந்துட்டு உச்சி முகர்றார், ரொம்ப புகழ்ந்துட்டே போறார் பகவான. அப்புறம் அவர் சொல்றார், உன்னுடைய இந்த பார்வையை என் மீது படணும்ட்டு வேண்டிக்கிறார் பகவானை பார்த்துட்டு இல்லையா. அப்போதான் இந்த தாபங்கள் எல்லாம் நீங்கும். உன்னுடைய எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கா இல்லையா கம்சனுடைய அந்த ஆட்சியில. அப்ப அந்த கேதங்கள் எல்லாம் எல்லாத்தையும் நீ மாத்தி கொடுக்கணும்னுட்டு பகவானை வேண்டிக்கிறார் அவர். அடுத்து அம்மா அம்மா வந்து தன்னுடைய கையில் அந்த குழந்தைய எழுந்திக்கிறார். அவளும் அந்த குழந்தைய ரொம்பவுமே புகழ்றா. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பிராச்சீன ஜன்ம யுகலம் அந்த 2 ஜன்மாக்களை பத்தி அவர் சொல்றார். இது அவருக்கு 3ஆவது. இந்த கதையை நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். முதல்ல அவர் கிருஷ்ணகர்பனா அவதரிக்கிறார், அதுக்கப்புறமா வாமனமூர்த்தி, இப்ப வந்து அவர் கிருஷ்ணாவதாரம். அப்போ ஆனா அம்மா என்ன சொல்றா, அம்மா சொன்னதன் பேர்ல மாத்ரா கிரான்னு சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி. அம்மா சொன்னதன் பேர்ல அவர் வந்து மனுஷ ரூபத்தை எடுத்துக்கிறாராம். ஏன்னா பகவானா தன் குழந்தைய பார்க்க விரும்பல அம்மா, தன்னுடைய குழந்தைய அவள் பார்க்க விரும்புறா. ஏன்னா அவளுக்கு பாலூட்டி தாலாட்டி சீராட்டி இதுக்கெல்லாம் தன் குழந்தையா இருந்தாலே முடியும் இல்லையா. பகவத் ஸ்வரூபத்துல பகவானா தான் பகவானை பார்க்க முடியும். அப்போ வந்து அம்மா சொன்னதன் பேர்ல வந்து மனுஷ வேஷத்தை தெரிஞ்சுக்கிறாராம் பகவான். இப்ப அடுத்து என்ன, இப்போ இந்த குழந்தைய காப்பாத்தி ஆகணும். இப்ப கம்சனுக்கு தெரிஞ்சா உடனே ஓடி வந்துடுவான் இல்லையா. அப்போ அதனால என்ன பண்றாருன்னா, பகவானுடைய பிரேரணையில எல்லாம் நடக்கிறது. இப்போ அவருடைய ஆக்ஞையின் பேர்ல வசுதேவர் என்ன பண்றாருன்னா, அந்த குழந்தைய சட்டுன்னு எடுத்துன்னு விடுறாரு. இப்போ தேவகிக்கு அந்த குழந்தைய சரியா பார்த்திருக்காளோ என்னமோ தெரியாது, சீராட்ட முடியல, பால் விட்டு ஒண்ணும் பண்ண முடியல அவளால. அந்த குழந்தைய உடனே எடுத்துன்னு விடுறாரு. எடுத்துட்டு அதே சமயத்துல கோகுலத்துல வந்து நந்தகோபன் யசோதை அவளுக்கு வந்து ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கும், அதோட நீ மாத்தி சுடணும்னு சொல்றாரு. இந்த நந்தகோபன் யசோதை யாருங்கிறது நான் இந்த 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 சமயம் இந்த தசகத்துல நான் சொல்றேன். ஏன்னா பர்டிகுலரா அவர் இவா 2 பேர்ட்டு கொண்ட முடிவு சொல்றாரு இல்லையா. சோ அது நமக்கு தெரியணும். அப்போ இங்க வந்து எல்லாமே யோக அதுக்கு முன்னால அவர் என்ன பண்றாருன்னா, பகவான் யோக நித்ரை யோக மாயை இல்லையா, யோக மாயை கிட்ட ஆக்ஞையிடுறா. அவர்கிட்ட சொல்லி நீ வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னுட்டு யோக மாயிட்ட சொல்றார். அப்புறம் வசுதேவர்கிட்ட சொல்றார், இந்த குழந்தைய நீ மாத்தணும்னுட்டு சொல்லிவிடுறார். இப்ப யோக மாயைதான் பின்னால இருந்து எல்லாம் அவதான் பார்த்துப்பட எல்லாத்தையும். இப்ப யோக மாயை இப்ப வந்து கோகுலத்துல அவளுக்கு குழந்தையா அங்க இருக்காகும். இப்ப அவளுடைய பிரேரணையில பகவானுடைய பிரேரணை, பகவானுடைய சகோதரி தானே யோக மாயை இல்லையா. சோ நடக்கிறதெல்லாம் அவளுக்கெல்லாம் இந்த மாயைன்னா என்னன்ட்டு எல்லாம் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கும் உங்களுக்கு. இது திடீர்னு யோக மாயை, இது யாரு, மாயை மாயை சொல்றோம் இல்லையா. இந்த மாயை இருக்கா இல்லையா, அசத்தா சத்தா, இதை பத்தி எல்லாம் நம்ம ஏற்கனவே பழைய தசகத்துல நம்ம பார்த்திருக்கோம். சோ யோகமாயை பகவானுடைய சகோதரியாக்கும். எனிவே வாட் எவர் இட் இஸ், இப்ப வந்து இவர் குழந்தைய எடுத்துன்னு விடுறார். ஏன்னா இப்ப டிலே பண்ண முடியாது இல்லையா, குழந்தைய எடுத்துட்டு கிளப்பி விடுறாரு இவர். அப்போ அந்த சமயத்துல ஸ்ரீமன் பட்டத்திரி ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். அந்த குழந்தை அவருடைய கையில வந்து அவருடைய கைய ஒரு தாமரை பூக்கம், அந்த தாமரை பூவுல ஒரு சின்ன அன்னப்பறவை இருந்தா அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கா அவர் அந்த குழந்தைய எடுத்துட்டு போறது. அப்ப இதுக்குள்ள விளக்கங்கள் எல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். என்னத்துக்கு இந்த ஹம்ச பறவையை கம்பேர் பண்ணியிருக்காங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்ப அந்த சமயத்துல இந்த அம்சத்துடைய குணங்கள், அப்புறம் இந்த சௌந்தரிய ரகையிலிருந்து அந்த ஸ்லோகத்தினுடைய கம்பேரிசன் நான் கொடுத்தேன். அப்புறம் அஜபா மந்திரம்னா என்னங்கிற விளக்கங்களும் நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்து இப்படியாக இவர் வந்து அந்த குழந்தைய எடுத்துட்டு இப்போ கோகுலத்துக்கு போய் கிளம்பி விடுறாரு. அப்ப அந்த சமயத்துல அந்த கதவெல்லாம் பூட்டி கிடக்கு இல்லையா. கம்சன் வந்து நல்லா கதவெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா என்ன, எல்லாம் அந்த பகவானுடைய பிரேரணையில நடக்கிறது இல்லையா. யோகமாயை வேற பின்னால இருந்து ஒர்க் பண்றாப்போ சோ என்ன ஆகுதுன்னா, அந்த கதவெல்லாம் திறந்து விடுறது. அது அவ்வளோ கெட்டியான பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கான். வெளியில காவலாளிகள் எல்லாம் இருக்கா, ஆனா அந்த கதவு ஆட்டோமேட்டிக்கா திறந்து விடுறது. எல்லாமே பகவானுடைய பிரேரணையில நடக்கிறது. சரின்னு அந்த குழந்தைய எடுத்துட்டு வெளியில கிளம்பி விடுறாரு. கிளம்பினா என்ன, வெளியில மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது, ஒரே கும்பரிட்டு. அந்த காலத்துல துவாபர யுகத்துல எப்படி இருந்திருக்கும் மதுரா கோகுலம், இந்த இடமெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. அப்போ அந்த இருட்டுல இப்ப லைட்ஸ் இந்த மாதிரிலாம் ஒரு ஃபெசிலிட்டிஸ் அந்த காலத்துல கிடையாது. ஆதிசேஷன் இப்போ ஆதிசேஷன் கொடைபிடிக்கிறாராம். படம் எடுத்து கொடைபிடிச்சு விளக்கு வழியும் காட்டி கொடுத்து
ரொம்ப அழகா அவரை நடத்திட்டு போயிடுறாரு ஆதிசேஷன். சோ அப்படியாக நம்ம ஹி செட்ஸ் அவுட். இப்ப அடுத்து இப்போ யமுனைய கிராஸ் பண்ணி ஆகணும். அதை நம்ம இந்த தசகத்துல பார்ப்போம். பவந்தமயமுத்வஹ யதுகுலோத்வஹோ நிஸ்ஸரன் ததர்ஷ ககனோச்சல ஜலபராம் கலிந்தாத்மஜாம் அஹோ சலில சஞ்சய சபுனரைந்திரஜாலோதிதோ ஜலௌக இவ தக்ஷணாத் பிரமதமே யதா மாயையோ. பாருங்க, பவந்தம் தங்களே எவ்வளவு அழகா ஆரம்பிக்கிறார் பண்ணுங்க. இந்த டியூனே டிஃபரெண்டா இருக்கும் இந்த தசகம் முழுக்க. பவந்தம் அயம் எதுகுலோத்வகம், அதாவது இந்த எதுகுலத்து இவர் யாரு? மனுஷர். இப்போ வசுதேவர். இப்போ வசுதேவர் பவந்தம் உத்வகன், குழந்தைய கையில ஏந்தின்னு இருக்காரு. இப்போ அவர் அயம் எதுகுலோத்வக உத்வகன், அந்த குழந்தைய எடுத்துட்டு நிஸ்ஸரன் கிளம்பி விடுறாரு. இப்போ ஒரு டிலேயும் பண்ணக்கூடாது, யமுனையை கிராஸ் பண்ணி போகணும். இந்த நம்ம பார்க்கலாம், இந்த யமுனை இப்போ இங்க மதுராலேந்து கோகுலத்துக்கு வரணும். இது வரத்துக்குள்ள வழிகள் எல்லாம் ஒன்னா நடந்து வரணும் இல்லையா? யமுனையை கிராஸ் பண்ணி வரணும். சரி, அந்த காலத்துல எல்லாம் என்ன மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஒண்ணும் கிடையாது. இப்ப யமுனையை கிராஸ் பண்ணோம்னா தோணி போட் ஏதாவது இருக்கணும். ஆனா அந்த நடுராத்திரியில யாரு இருப்பா? ஒருத்தரும் கிடையாது. So there is no way, he has to wade across that river. அதுவும் என்ன மழையோ கொட்டுறது. அப்போ அந்த சமயத்துல எப்படி இருக்குன்னு ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் ஸ்ரீமன் பட்டத்திரி. ததர்ஷ ககனோஜல, அந்த அப்படியே அந்த ஜலம், யமுனை ஜலம் ககன உஜ்வலம், வானளவுக்கு உயர்ந்து போறதான். நீங்க பார்க்கலாம், வானத்துக்கு மேல உயர்ந்து போறதாம் அந்த ஜலம். அவ்வளவு பெரிய பெரிய அலைகள். ஏன்னா பெருக்கெடுக்கிறது தண்ணி அந்த மழையினால. பெருக்கெடுத்தப்போ எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? சமுதிரத்துல எப்படி அலை அடிக்கும் அந்த மாதிரி. இதுவும் யமுனா ஹியூஜ் ரிவர் இல்லையா? அப்போ அந்த அலை ககனோஜ்வலங்கிறார், வானம் வரைக்கும் அந்த எழும்புறதாம் அந்த அலைகள். அப்போ ஜலபராம், எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடு, பயங்கரமா இருக்கு யமுனை. அது ஒரே இருட்டு வேற. நீங்க இமேஜின் பண்ணி பார்த்து எப்படி இருந்திருக்கும் இல்லையா? அந்த ராத்திரி அந்த குழந்தைய எடுத்துட்டு அவருக்கு அங்க கிராஸ் பண்ணி ஆகணும். அப்போ அது வரைக்கும் போனோன்னு இவர் என்ன இருக்கு, தண்ணி கழுத்தளவுக்கு தண்ணி வந்தாச்சு. இந்த குழந்தை வர முழுகாம இருக்கணும் இல்லையா? அப்போ எத்தனை டென்ஷன். அந்த டென்ஷன்ல இவர் முள்ள அந்த எப்படியும் அதை பண்ணி ஆகணும், கிராஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர். ததர்ஷ ககனோஜல ஜலபராம் கலிந்தாத்மஜாம், கலிந்தனோட பொண்ணா காளிந்தி. யமுனைக்கு இன்னொரு பேரு காளிந்தி. யமுனை பகவானுடைய லவராகும். பின்னால பார்ப்போம் நம்ம. பகவானுக்கு ஒரு மனைவி யமுனையாக்கும், அதை நம்ம பின்னால பார்ப்போம். அப்போ அவளுக்கு என்ன, பகவானை பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம். சோ அந்த சந்தோஷத்திலேயே வான அளவுக்கு ஏறி குதிச்சாலும் நமக்கு தெரியாது. ஏன்னா பகவான் அல்லவா எதிர்க்க வரார். அப்போ வசுதேவர் தூக்கிட்டு வரார் அந்த வாசுதேவனை. அப்போ அவர் பார்த்த உடனே அந்த சந்தோஷத்திலேயோ என்னமோ நமக்கு தெரியாது. ககனோஞ்சலாங்கிற வான அளவு அந்த ஜலம் தூக்கி அடிக்கிறதாம். கலிந்தாத்மஜாம், கலிந்தனுடைய அந்த பொண்ணு யமுனை. அஹோ சலில சஞ்சய சபுனரைந்திர ஜாலோதிதோ. அஹோ, இது என்ன ஆச்சரியம்னு சொல்றாரு. அடுத்து இந்த சலிலம் ஜலமானது சஞ்சய, அதாவது இந்த இன்ஸ்பேட், அதாவது தண்ணி அப்படி ஒரு வெள்ளக்காடா இருக்கு. அது பயங்கரமா தண்ணி அலமோதுறது, அதான் சச்சயங்கிறார். ஆனா அது என்ன, ஒரு செகண்ட்ல அந்த ஜலம் புனக இந்திரஜாலம், இந்திரஜாலம் மாதிரி ஜலௌக இவ தக்ஷணா, அந்த ரிவர் இன் ஸ்பேட், அதாவது அவ்வளவு பயங்கரமா அந்த தண்ணி என்ன இருந்ததுன்னா அந்த க்ஷணத்துல பிரபதமே யதாம் ஆயையோ பிரபதங்கிறார். அதாவது கணுக்கால் அளவு, பிரபத கணுக்கால் அளவுக்கு, பிரபமேயதாம் அந்த அளவு, மேயதாம்னு அளவு, பிரபத மேயதாம் ஆயையோ. என்ன ஆச்சரியம் பாருங்க, வான அளவுக்கு உயர்ந்த அந்த மேகம் அந்த கணுக்கால் அளவுக்கு இறங்கி விடுறதான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, வான அளவுக்கு உயர்ந்த அந்த ஜலம் கணுக்காலுக்கு வந்ததுன்னா யமுனை வணங்குறாளாம் பகவானை பார்த்துட்டு. சோ இப்படி ஒரு அர்த்தமும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அழகா வணங்கி வரவேற்கிறாளாம் பகவானை. அந்த பகவானை பார்த்த உடனே இருக்கிற சந்தோஷத்துல வான அளவுக்கு போன யமுனை இப்போ கீழே இறங்கி வந்தாச்சு. தக்ஷணாத், அந்த க்ஷணமே அவள் கீழே இறங்கி வந்துடுறா. அப்போ பகவான் நமஸ்காரம் பண்ற மாதிரி அவ்வளவு சந்தோஷமாடுறதான். சோ அந்த சந்தோஷத்துல பகவான் அவள் வரவேற்கிறார்.
சோ இப்ப என்ன ஆச்சரியம் பாருங்க, இந்திரஜாலம் மாதிரி அந்த அளவுக்கு உயர்ந்த தண்ணி இப்ப கணுக்கால் அளவுக்கு வந்துருது, மழை தான் பெஞ்சுட்டே இருக்கு. அப்போ அது ஆதிசேஷன் கூட முடிச்சுட்டு இருக்கார். இவர் பாட்டுக்கு எந்த விதமான தடங்கள் இல்லாதக்கு அவர் பாட்டுக்கு அந்த யமுனையை கடந்து வந்துட்டு இருக்கார். இப்ப இப்ப வந்து இந்த இதை கடந்து ஆகணும் இல்லையா? இப்ப இந்த மேப்ல நீங்க பார்த்தீங்கன்னா இது பாருங்க, மதுரா டு கோகுல் மேப் எடுத்து பாருங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு 10 to 14 கிலோமீட்டர்ஸ் உண்டு. நடக்க புறப்பட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நடக்கணும் இங்க ரோட்ல. இப்போ இது டிரான்ஸ்போர்ட் எல்லாம் இப்போ எல்லாம் இருக்கு, 1/2 hourல உங்களுக்கு வந்துடலாம். அந்த காலத்துல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த ரோடெல்லாம் அப்படி ஒண்ணும் நன்னாவும் இருக்காது. அப்போ அவளுக்கு வந்து முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, இந்த கிராமங்கள்ல எல்லாம் புழையும் ரிவர், அதை வந்து அதை கடந்து நம்ம அந்த அக்கறைக்கு போகணும், புழைய கடந்து போகணும்பா. சோ அந்த மாதிரி அந்த 10 கிலோமீட்டர் இந்த ஜலத்துல இவருக்கு கடந்து இந்த பக்கம் வந்தாகணும். அது தட் இஸ் த ஒன்லி வே டு கெட் அவுட் ஆஃப் இட் இல்லையா? இப்ப நீங்க பார்க்கலாம், இது மதுராபுரி, இது ஒரு பிரமார் அழகா எடுத்து போட்டிருக்காங்க. இங்க இங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். இந்த பக்கம் கோகுலம். சோ இங்க இருந்து இங்க வந்தாகணும் இல்லையா? அந்த குழந்தைய மதுராபுரியில இருந்து எடுத்துட்டு இப்போ கோபுரத்துக்கு வந்தாகணும். சோ நீங்க இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க, அந்த ராத்திரியில, அந்த மழையில, அந்த இருட்டுல அந்த குழந்தைய அவர் எப்படி பத்திரமா எடுத்துக்கிண்டு ஆதிசேஷன் கூட பிடிக்க அவர் பாட்டுக்கு அந்த இதை கிராஸ் பண்ணி வரார். அப்ப நமக்கு எத்தனை நேரம் எடுத்திருக்குன்னு நமக்கு தெரியாது. சுமாரா நீங்க கால்குலேட் பண்ணா 12 மணிக்கு இவர் பிறந்திருக்காருனா மினிமம் 2 மணிக்கூர் ஆயிருக்கும். 2 மணி நேரம் அவர் கண்டிப்பா எடுத்திருக்கும். சோ 2 ஹவர்ஸ்ல அவர் கோகுலத்துல வந்து எத்திருக்கலாம். அதுவும் என்ன, இந்த ரிவர் இன் ஸ்பெயின் இல்லையா? சோ ரொம்ப கஷ்டம் தான் நடந்து வருது. எனவே எல்லாமே பகவானுடைய நடக்கணும்னு ஒண்ணு இருந்ததுன்னா கண்டிப்பா நடக்கும். சோ அதுவும் உண்டு இல்லையா? நம்மளும் இந்த மாதிரி இக்கட்ல எல்லாம் எத்தனையோ தடவை மாட்டின்னு இருப்போம். ஆனா கணத்துல அந்த இதுல இருந்து மீண்டு வந்து விடுறோம் நம்ம. அப்பதான் நமக்கு பகவான் இருக்காரு, ஏதோ ஒரு வழியில நமக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க, ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு வழியில நமக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கிறது இல்லையா? சோ அந்த சமயத்துல நம்ம நினைச்சு பாக்குறோம், ஓ இதெல்லாம் ஓ காட் ஹி சேவ்டு மீன்னு உடனே சொல்றோம் நம்ம. அந்த மாதிரியும் என்னமோ நமக்கு தெரியாது. வாட் எவர் இட் இஸ், பகவானுடைய பிரேரணையில எல்லாமே நடக்கிறது. அழகா வந்து அவர் கிராஸ் பண்ணி விடுறாரு. இப்போ பிரசுப்த பசுபாலிகாம் நிவృతం ஆருதாலிகாம் அபாவிருத கபாட்டிகாம் பசுபவாட்டிகாம் ஆபிஷம் பவந்தமயமர்ப்பயம் பிரசவதல்பகே தத்பதாத் வஹன் கபட கன்யகாம் ஸ்வபுரமாகதோ வைகத. இப்ப பாருங்க எப்படி எக்ஸ்சேஞ்ச், 2 பேரும் இந்த பக்கம் மாத்தி அந்த பக்கம் மாத்தி வைக்கணும். அதாவது கிருஷ்ணர் வந்து இப்போ தேவகிட்டையாக இருக்கார். அங்க இருந்து வசுதேவர் அந்த குழந்தைய எடுத்துட்டு இருக்காரு. குழந்தைய அங்க இருந்து எடுத்துட்டு இருக்கிறார். எடுத்துட்டு யமுனையை கிராஸ் பண்ணி இப்போ அவர் கோகுலத்துக்கு வரணும். இப்ப யோகமாயை எங்க இருக்க? அவள் வந்து யசோதைக்கு பிறந்திருக்கா. யோகமாயை யசோத பக்கத்துல படுத்துட்டு இருக்கா. யோகமாயினா பிறப்போ இறப்போ எதுவும் கிடையாது, ஆம்னிஷியன்ட், எங்கேயும் இருப்பவள். அப்ப யோகமாயி இவகிட்ட படுத்துட்டு இருக்கா. அப்ப இங்க இருந்து அங்க மாத்தி அந்த 2 குழந்தைகளை மாத்தி ஆகணும். இது பகவானுடைய ஆக்னியாக்கம். இவர் என்ன பண்றாருன்னா குயட்ட அந்த குழந்தைய எடுத்துக்கிறார். எடுத்துன்னு வந்துட்டு இப்ப என்ன நடக்கிறது பாருங்க. யோகநித்ரை யோக மாயை என்ன பண்றான்னா பிரசுப்த பசுபாலிகாம், பசுபாலிகா இடச்சேரியில அம்பாடின்னு சொல்லுவா. சோ அந்த இடையர்கள் எல்லாம் இருக்கிற இடம் தான் கோகுலம். அப்ப அந்த பசுக்கள் எல்லாம் பராமரிக்கிறவா சோ இடச்சேரின்னு சொல்லுவா, அம்பாடின்னு சொல்லுவா. சோ அங்க வந்து இவர் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. அவர் சரி வந்தாச்சுங்க. பிரசுப்த எல்லாரும் நல்ல நித்திரையில இருக்கா. ஏன்னா இதுவும் யோகமாயினோட வேலை. ஏன்னா யாரும் இவர் வந்தது தெரிஞ்சதுன்னா எல்லாரும் எழுந்திருந்து விடுவா. குழந்தைய வச்சுன்னு யாரோ திருடம் வந்திருக்கா அப்படின்னு நினைச்சுட்டு எல்லாரும் சத்தம் போட தொடங்கிடுவா. சரி அந்த டைம்ல எல்லாம் எப்படி வீடு கட்டியிருப்பாங்கன்னா ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும். உள்ள வந்து தொட்டு 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 வீடுகள் இருக்கும். நீங்க கிராமங்கள் எல்லாம் போனா நீங்க பார்க்கலாம், என்ட்ரன்ஸ்ல இருந்து நீங்க பார்த்தோன்னா எல்லா விட அடுத்தடுத்து தொட்டு 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 இருக்கும். இப்போ ஒரு ஆத்துல ஒருத்தர் சொன்னா இந்த விஷயம் வந்து அந்த கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சுவிடும். அந்த வாழ் வழியா சுவத்து வழியா சொன்னாலே போகணும். அந்த மெசேஜ் வந்து இங்க இருந்து அந்த பக்கம் குவிக்கா பாஸ் ஆயிடும். சோ அதனால யோகமாய என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் எப்படியே சுத்த எல்லாரும் நல்ல நித்திரையில ஆழ்ந்திருக்கா அந்த சமயத்துல. அப்போ அந்த சமயத்துல இவர் உள்ள போறதுக்கு எல்லாம் கதவெல்லாம் மூடி இருக்குமே இல்லையா? அது மெயின் டோர் மூடி இருக்கும், வீடுகள் எல்லாம் மூடி இருக்கும். யாரும் கதவை திறந்து ராத்திரியில உத்தரவு வச்சுட்டு இருக்க மாட்டாளே. அப்போ அந்த சமயத்துல என்ன இருந்ததுன்னா அபாவிருத்த எல்லாம் துறக்கறனா அபாவிருத்த கபாட்டிகாம்,
அதாவது அந்த இடச்சேரியில அந்த டோர் தானே திறந்துக்கிறதா. அபாவிருத்த கவாட்டிகா, ஒரு முதல்ல ஒரு மெயின் டோர் பெரிய ரூம் இருக்கும், அதுக்கப்புறம் உள்ள போனோன்னா ஒரு ரோஸ் ஆஃப் ஹவுசஸ் வரிசையா இருக்கும். அப்ப தானே திறந்துக்கிறதா வந்து அந்த அபாவிருத்த கவாட்டிகாம் பசுபவாட்டிகாம், அந்த இடச்சேரிக்கு ஆவிஷன் உள்ள கூறுறாராம். இப்போ வசுதேவர் அந்த குழந்தைய எடுத்துட்டு பவந்தமயம் அற்பயன். சரி, இப்ப அந்த எந்த வீடு தெரியண்டாமா அவருக்கு, முதல்ல வர இந்த இடச்சேரிக்கு இப்ப வந்துட்டு எந்த வீடாக்கும் யசோதையோட நந்தகோபனோட வீடு அது தெரியாது. இந்த இருட்டுல என்ன தெரிய போறது, ஒண்ணுமே தெரியாது. இங்க என்ன நடக்கிறது பாருங்க. பவந்தமயம் அற்பயம் பிரசவதல்பகே தத்பதாத், அந்த படுக்கையறையில கொண்டு மாத்துறாராம். முதல் லைன்ல பாருங்க, பிரசுப்த பசுபாலிகாம், நல்லா எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது நிபிருதமாருதத் பாலிகாம். நிபிருதம்னா ரொம்ப ஜென்டிலா, ஆருதத் அழறதான் ஒரு குழந்தை. அதாவது இவர் நுழையிறார் இல்லையா, நுழைஞ்ச உடனே அந்த ரோஸ் ஆஃப் ஹவுசஸ்ல இருந்து ஒரு வீட்டுல இருந்து ஒரு ஜென்டிலா ஒரு அழற சப்தம். இந்த குழந்தைல இருந்து பிறந்த உடனே ஒரு பிஞ்சு குரல்ல அழும் இல்லையா, அப்ப அந்த அழு குரல் அதுதான் இண்டிகேஷன். ஓ, இங்கேதான் அந்த குழந்தை இருக்குன்ட்டு அவருக்கு தெரியறது. அதான் முதல் லைன்லயே சொல்லி விடுறாரு அவர். எல்லாரும் நல்ல நிதிரடி இருக்கும்போது நிபிருதம் ஆருதத், ஆருதத்னு அழறது, நிபிருதம்னா ஜென்டிலா ரொம்ப மென்மையான குரல்ல அந்த குழந்தை அழுதுன்னு இருக்கு. பாலிகாம், அந்த கதவும் திறந்துக்கிறது. அபாவிருத்த வாட்டிக்காம் பசும வாட்டிக்காம் ஆவிஷன். கரெக்டா அவர் அந்த இது கரெக்டா அந்த வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு விடுறாரு அவர். அங்க பவந்த பயம் அற்பயன், தன்னுடைய குழந்தைய அங்க போய் சொல்றாரு அவர். இந்த பக்கம் பார்க்கலாம் நீங்க. பிரசவத்தல், அந்த யசோதையோட குழந்தைய எடுத்துக்கிறார். பிரசவத்தல், தல்பக்கு என்ன அந்த பெட்னு சொல்லுவாங்க, கன்ஃபைன்மெண்ட் பெட்னு சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து அந்த பிரசவிச்ச அந்த அறையில இருந்து அந்த பெட்ல இருந்து தற்பதாத்து அந்த க்ஷணமே வகன் கபட கன்யகாம், அங்க இருந்து அந்த கபட கன்னிகை யோகமாயை அவளை எடுத்துக்கிறாராம் கையில. வகன் கபட கன்யகாம் ஸ்வபுரமாகதோ, தன்னுடைய வீட்டுக்கு எந்த டிலே பண்ணப்படாதுல, சரையல்னு வெளியில ஓடி வந்துடுறார். ஸ்வபுரமாகதோ வேகத, மறுபடியும் அந்த 2 hours கழிஞ்சு அவருக்கு எடுத்திருக்கும் இல்லையா, எவரையை கடந்து இந்த பக்கம் வந்தாகணும், அதே மாதிரி எடுத்துட்டு இந்த பக்கம் வந்து விடுறாரு, வேகமா ஓடிட்டு வந்து விடுறாராம். சோ இங்க பார்க்கலாம் எப்படி அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அழகா எடுத்துட்டு யோக நிதிரியை வந்து இந்த பக்கம் மதுரைக்கு கொண்டு வந்து விடுறார் வசுதேவர். அடுத்து என்னாருது, ததஸ்வதனுஜாரவ ஷபித நித்ர வேகத்ரவ படோத்கர நிவேதித பிரசவ வார்த்தயன் ஆர்த்திமான் விமுக்த சிகுரோத்கர பரிதமாபதன் போஜராட் அதுஷ்ட இவ திருஷ்டவான் பகினிகாகரே கன்யகாம். ததஸ் தனுஜ ரவ, இந்த அடுத்து ததகன அடுத்து என்ன நடக்கிறதுங்க, இந்த குழந்தை இங்க கொண்டு வந்திருக்காரு இல்லையா, இங்க கொண்டு வந்த உடனே அந்த குழந்தை ரவன்னா அது அழறதான் உள்ள. அப்ப அது அழுத உடனே ஷபித, சட்டுன்னு கலையறது வாழ்க்கை, ஷபித நித்ர வேகத்திரவன். காவலாளிகள் எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கா இல்லையா, யோக நித்திர எல்லாரையும் தூக்கம் பண்ணிட்டு போயிருக்கா. சோ எல்லாரும் சட்டுன்னு முடிச்சு விடுறா. சரி, இது என்ன நடக்கும்னா, இவர் குழந்தைய வந்தோடனே இங்க கதவெல்லாம் திறந்துருக்கு, உள்ள போயிட்டு கதவெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மூடின்னு விடுமா. ஏன்னா சந்தேகம் வரப்படாது இல்லையா, அந்த குழந்தை எப்படி இந்த கதவு திறந்தது, இந்த மாதிரிலாம் பெரிய கொஸ்டின் வந்துவிடும் இல்லையா. சோ எல்லாம் பழையபடிக்கு ஆயிடும். அப்ப அந்த வீடு எல்லாமே அந்த ரூம்ல அந்த ஜெயில் அறக்கதவு எல்லாம் பூட்டி இருக்கும். எப்ப பழைய எப்படி முன்ன எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கும். அதெல்லாம் அண்டர்ஸ்டுட். சோ அது ஸ்லோகத்துல கிடையாது, நீங்களே புரிஞ்சுக்கணும். அது எப்படி ஒரு வந்த உடனே எப்படி திறந்தது, எப்படி உள்ள போனார், எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்து விடுறது எல்லாமே. சோ பழையபடி இருக்கு. இப்ப காவலாளிகள் எல்லாம் கபித நித்ர, சட்டுன வாழ்க்கை தூக்கம் கலந்து விடுறது. ஷபித நித்ர வேகத்திருவத்து, சட்டுன வேகமா ஓடிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த நித்ர கலைஞ்ச உடனே படோத்கரன்னு காவலாளிகள் நிவேதித பிரசவ வார்த்தையன் ஆர்த்திமான். ஆர்த்திமான் ஏற்கனவே கம்சனுக்கு கலவரத்துல இருக்கான் இல்லையா. இந்த எந்த குழந்தை எப்போ நம்மள வந்து வதம் பண்ணமோ, 8ஆவது குழந்தை அந்த வதம் பண்ணும். இது 8ஆவது குழந்தை இது. அப்போ அந்த காத்துன்னு இருக்கான் அவன். அவனே டிஸ்டர்ப்டு. ஆர்த்திமான்னா கலக்கத்துல இருக்கான் அவன். பயம் 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 அவனுக்கு. என்ன ஆகுமோன்னுட்டு மரணத்துக்கு அத்தனை ஒரு பயப்படுறான் பாருங்க. சோ அந்த ஆர்த்திமான் போஜராட்டு அவங்கிட்ட சொல்றதுக்கு படோத்கர,
இந்த காவலாளிகள் எல்லாம் ஓடி போயிட்டு நித்ரை கலைஞ்ச உடனே போய் சொல்றா. பிரசவ வார்த்தையன், பிரசவன் பிரசவிச்சாச்சு அப்படின்னுட்டு அவங்கிட்ட போய் சொல்றாவா. இப்ப என்ன இப்படி வராம பாருங்க, விமுக்த சிகுரோத்கர, தலையெல்லாம் கலைஞ்சு தொங்குறதான். ஏன்னா அவனுக்கு ஆர்த்திமான்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கு ஒரே கலவரம், தூக்கம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது அவனுக்கு. ஒரே அவன் கிரீடத்துல அழிச்சு வச்சு தூங்கிட்டு இருப்பா இல்லையா. அப்போ அலைய குறைய எழுந்திருக்கிறானா, தலைமையெல்லாம் பாருங்க விரிச்சு கிடக்க. அப்படியே விமுக்த சிகுரோத்கர பரிதம் சட்டுன்னு ஆபத்தன் போஜராட். போஜராட்னா கம்சன், போஜநாட்டு அரசன் கம்சன் என்ன பண்றான்னா சட்டுன்னு தலைவிரி கோலமா ஓடிக்கிண்டு வரானா. ஆனா என்ன, அதுஷ்ட இவ அதுஷ்ட. உடனே அவனுக்கு பார்த்த உடனே ஒரு பெண் குழந்தை. இப்போ அதுஷ்ட அவனுக்கு செய்யறாடுறது என்ன, அவனும் ஒரு புள்ள குழந்தையளவோ எதிர்பார்த்துட்டு வந்திருக்கான். ஏன்னா 8ஆவது குழந்தை ஒன்னு வதம் பண்ணணும்னுட்டு அசரீரியை கட்டிருக்கான். அவன் அது பாக்குறதோ ஒரு பெண் குழந்தை, யோகமாக எல்லாம் அங்க அவ கையில இருக்கா. அப்ப அதுஷ்ட இவ திருஷ்டவான், அது பார்த்துட்டு அவனுக்கு ஐயோ இது என்ன ஒரு பொன் குழந்தை. அதுஷ்ட இவ திருஷ்டவான் பகினிகா, பகினிக்கான தங்கையோட சகோதரியோட கையில, சகோதரியோட கையில ஒரு கன்யகாம், ஒரு பெண் குழந்தை. இந்த பெண் குழந்தை பார்த்த உடனே அவனுக்கு எப்படியா இடுறது, என்னடா அது நம்ம ஒரு புருஷ குழந்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தானே, ஒரு கையில ஒரு பெண் குழந்தை அல்லவா இருக்கு. ஆனா நம்ம சுதாரிச்சுக்கிறான் கம்சன். இப்ப என்ன நினைச்சுக்கணுமா, பகவான் எப்பவுமே ஒரு ஜட்லர் இல்லையா, சரி ஒரு மாயாவி. ஹரி நாரதர் சொல்லி இருக்கார் இல்லையா, ஹரி ஒரு மாயாவி. அப்போ தெரியாது எந்த ரூபத்துல எப்படி வருவனோ அவனுக்கு அதெல்லாம் தெரியுமே. இப்போ ஹிரண்யாட்சன் எப்படி கொண்டா, ஹிரண்யாட்சனை வராக அவதாரம் எடுத்துக்கணும் வதம் பண்ணியிருக்கார், நரசிங்க அவதாரம் எடுத்திருக்கார். இந்த அவதாரங்கள்லாம் எடுத்ததெல்லாம் கம்சனுக்கு தெரியும் இல்லையா. அப்போ அவனுக்கு என்னன்னா, ஏன் பேபி பொன் குழந்தை இந்த 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 ஒரு உருவத்துல வந்திருக்கலாமோ, இப்படி எல்லாம் அவனுக்கு மனசுல எண்ணம் இல்லையா. இந்த பொன் குழந்தை கூட சாட்சாத் ஹரியாத்தா இருக்குமோ அப்படின்னுட்டு நினைச்சுக்கிறான் அவன். சோ அப்படியாக கையில பாக்குறது ஒரு பெண் குழந்தை. அடுத்த ஸ்லோகத்துல என்ன பாக்குறோம், த்ருவம் கபடசாலினோ மதுஹரஸ்ய மாயா பவேத் அசாவிதி கிஷோரிகாம் பகினிகா கராலிங்கிதாம் த்விபோ நரிநிகாந்தராத் இவ மிருணாளி காமாக்ஷிபன் அயம் தனுஜ அயம் த்வதனுஜாமஜா உபலபட்டகே பிஷ்டவான். இப்ப என்ன பண்றான்னா, துருவம் சட்டுன்னு இவனுக்கு என்ன யோசனை, துருவம் கண்டிப்பா கபடசாலினக மதுஹரக, மதுங்கிற அரக்கனை கொண்டு இருக்காரு இல்லையா. இப்போ அதெல்லாம் வச்சாவதற்கு நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கும். ஹயக்ரீவரா அவதாரம் எடுத்தார், அப்புறம் மத்ஸ்யாவதாரம் எடுத்தார், வராக அவதாரம் எடுத்திருக்காரு, இந்த மாதிரி எத்தனையோ அவதாரங்கள் எல்லாம் எடுத்திருக்காரு. சோ மது கைட பண்ணி என்ன பண்ணுவான்னா, அந்த வேத புஸ்தகத்துல எடுத்து கொண்டு ஒழிச்சு வைப்பா. சோ அதெல்லாத்தையும் இவருக்கு ரிட்ரைவ் பண்ணிட்டு பிரம்மா கிட்ட கொடுக்கணும். அப்பதான் அவருக்கு அடுத்த நாளைக்கு சிருஷ்டி காரியத்துல தொடங்க முடியும். சோ அந்த சமயத்துல எல்லாம் இவர் வெவ்வேறு உருவத்துல போயிட்டு அதெல்லாம் மீட்டு கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. துருவம் கண்டிப்பாக கபடசாலினக மதுஹரக, இவன் கண்டிப்பா இந்த மது என்ற அரக்கனை கொண்டு அந்த கபட பஞ்சகம்தான் இந்த குழந்தை அப்படின்னுட்டு ஒரு தீர்மானத்துக்கு வரான் கம்சன். தீர்மானத்துக்கு வந்துட்டு கண்டிப்பா அவன் மாயாவியத்தான் இருக்கணும். அசாவித்தின அசௌ இது என்ன பண்றான், கிஷோரிக்காம் அந்த குழந்தைய, அந்த பிஞ்சு குழந்தை தேவகியோட கையில இருக்கு இல்லையா, கிஷோரிக்காம் பகினிகான சகோதரி கர ஆலிங்கதாம், அவளும் அந்த குழந்தைய அணைச்சுன்னு இப்படி வச்சுருக்கா. அவளுக்கு பயம். சரி, அவ மனசுல என்ன பண்றது, இப்ப தன்னுடைய குழந்தைய காப்பாத்துறதுக்கோசரம் வசுதேவர் அந்த குழந்தைய எடுத்துன்னு போயிட்டு பாவம் யசோதையிட்ட விட்டுட்டு அவளோட குழந்தைய இங்க கூட்டின்னு வந்திருக்கான். சரி, முதல்ல 6 குழந்தைகளும் அடிச்சு கொண்டு இருக்காங்க இல்லையா. 7ஆம் தளத்து அங்க சங்கர்ஷன் அங்க போயாச்சு. இப்போ இவளுக்கு என்ன மனசுல இடம் இருக்கு, ஐயோ தன்னுடைய குழந்தைய காப்பாத்துறதுக்கு இந்த குழந்தைய நம்ம பலிகடை ஆக்குறோமே, ரொம்ப மனசுக்கு வருத்தப்படுறாளாம் தேவகி. ஏன்னா என்ன நடக்க போறதுன்னு தெரியாது. கண்டிப்பா அவன் தானே கல்ல போட்டு அடிப்பன வனும், அந்த பயம் மனசுக்குள்ள. அப்போ அந்த குழந்தைய மாரோட அணைச்சுன்னு இருக்கலாம். இது பகவதத்துல நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு, படிச்சு பாருங்க. அப்போ ரொம்ப கெஞ்சுவலா, நீ இந்த குழந்தைய ஒண்ணும் பண்ணாது, இது பொன் குழந்தை தானே, இது ஒண்ணும் பண்ணாது. அவன் கேட்கிறவன் இல்ல வச்சுக்கோ. சோ அப்படியாக ஆலிங்கத்தான் மாரோட அணைச்சு வச்சுட்டு இருக்காளாம். அந்த குழந்தைய எப்படி அவன் பிடுங்குறான் பாருங்க. திபோ நரினி காந்தராத், தீபஹனா யானை. இந்த பக்கத்துல ரமா ரொம்ப அழகா எடிட் பண்ணிருக்க யானை.
திபகன்றதுக்கு என்ன பேரு, எனத்துக்குனால திபகான்னு பேரு என்னன்னா, யானைக்கு ரெண்டு வாய், இதுனா ரெண்டு வாயா அதுக்கு. அதாவது ஒண்ணு வந்து தும்பிக்கை, நீங்க வாய் பார்த்திருக்கலாம், தும்பிக்கைக்கு கீழே பெரிய வாய் பார்த்திருக்கலாம். யானைக்கு அந்த அரிசி எல்லாத்தையும் வேக வச்சுட்டு நல்லா எண்ணெயை போட்டு அதுல உருட்டிய பெரிய வாயில குத்தி அடைப்பாவா, பெரிய வாயாக்கும். அதே மாதிரி தும்பிக்கையில அது அழகா இந்த தேங்காயை உடைக்கும், வாழைப்பழத்தை உரிச்சு திங்கும், உரிச்சுட்டு அழகா அது வாய்க்குள்ள போட்டுக்கும். சோ தும்பிக்கை வந்து இன்னொரு கை, அது ஒரு கை. அது ஒரு, அதனாலயும் அதுக்கு உரிச்சு கிரிச்சு எல்லாம் பண்ண முடியும், ஒரு வாய். அதனால அதுக்கு திபகன்னு பேரு. சோ திபக, அந்த யானை என்ன பண்ணும், சிலப்போ அதுக்கு இப்படி இருக்கு பிடிக்கும், இருக்கு பிடிச்சா என்ன பண்ணும்னா, நளினி காந்தரா, அதாவது நான் அந்த இது ஒரு தடாகத்துக்கு நடுவுல போயிட்டு மிருணாளிக்காம், இப்போ ஒரு தாமரைப்பூ இருந்ததுன்னா அது தண்டோட ஒரு பிச்சு எடுக்கும். அது நளினிகாந்தான்னு ஒரு ராகம் கூட உண்டு, பாட்டுல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சோ அந்த தடாகத்துக்கு நடுவுல இருந்து என்ன பண்ணும்னா, அதை வந்து இந்த மிருணாளிக்கான தண்டோட அந்த தாமரை ஒரு பிச்சை எடுத்து தூக்கி எறியும். சில குழந்தைகள்லாம் அப்படி பண்ணும் பார்த்திருக்கே, அதான் கோவம் இருந்ததுன்னா தேர் எடுத்து பிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போகும். அதனால அதுக்கு என்ன லாபம், ஒண்ணும் கிடையாது. ஆனா என்ன, அந்த கோபம், அந்த கோபத்தை இது வெளிப்படுத்தும் அது. சோ அந்த மாதிரி இவனுக்கு கோபம் இல்லையா, அந்த இந்த குழந்தை கையில இருக்கு. அப்ப இது என்னெல்லாமோ எண்ணங்களோ மனசுல ஓடுறது. அப்போ அவன் என்ன பண்றான், ஒரு யானை எப்படி அந்த தாமரை தண்டோட பிச்சு எரியுமோ அந்த மாதிரி அந்த குழந்தைய தன்னுடைய சகோதரியோட கையிலிருந்து விடுக்குன்னு பிடுங்குறானா. தீபோ நளினி காந்தராத் இவ மிருணாளி ஆட்சி பண்ணனா பிடுங்குறானா அந்த அவளோட கையில இருந்து. அயம் வதனுஜா, அந்த பத்து, அதாவது பட்டத்திரி சொல்றார் குருவாயிருக்குன்னு பார்த்துட்டு, உங்களுடைய சகோதரி அவள் அஜா, பிரிச்சுக்கோ கரெக்டா, பத்து பத்து தனுஜா அஜா. அஜானா அவள் பிறப்பு கிடையாது, மாய இல்லவா அவள். அப்போ அந்த அதுதான் அஜான்னு சொல்றார். அஜா அந்த குழந்தைய பிடுங்கி, அதாவது உன்னுடைய சகோதரிய பிடுங்கி, உபல பட்டக்கே, கீழே அந்த படத்துல நீங்க பார்க்கலாம், ஒரு பாறாங்கல் பாருங்க, உபல பட்டக்கே பிஷ்டவான், துணியை துவைக்கிற மாதிரி அந்த குழந்தைய விடுக்குன்னு பிடுங்கி அந்த கல்லுல அரையறதுக்கு புறப்படுறான் கம்சன். எவ்வளவு ஒரு ஈரமில்லாத ஒரு மனசு இல்லையா அவனுக்கு, எத்தனை கொடூரமான மனசு. எத்தனை சின்ன ஒரு பிஞ்சு குழந்தைய இப்படி பண்றதுக்கு யாருக்கு தான் மனசு வரும் இல்லையா. ஒரு ராக்குல போயிட்டு, ஒரு கருங்கல்ல போயிட்டு அது சின்ன குழந்தைய அவன் அடிக்கிறதுக்கு தயாராயிடுறான். இப்போ அடுத்து என்ன நடக்கிறதுனா, ததோ பவத் உபாசகோ ஜடிதி மிருத்யு பாஷாதிவ பிரமுச்ய தரசைவ சமதிரூட ரூபாந்தர அதஸ்தளம ஜக்முஷி விகசதஷ்ட பாஹுஸ்புரன் மகாயுத மகோகதா கில விஹாய சாதித்யுதே. இப்போ ஒரு ஆச்சரியம் நடக்கிறது பாருங்க. ததஹ பவத் உபாசக, தங்களுடைய உபாசகர்கள், அதாவது பகவானுக்கு எத்தனையோ பக்தர்கள் உண்டு இல்லையா. இப்ப பக்தர்களை ஜடித்து மிருத்யு பாஷாத்திவ, அவ வந்து பகவான் வந்து சட்டுன்னு தன்னுடைய பக்தர்களை அந்த மிருத்யுல இருந்து காப்பாத்துவார். ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல இருந்து ஒரு ஆன் த ஸ்பாட் சட்டுன்னு ஒரு ஏதாவது நடக்கிறது, அவ வந்து காப்பாற்றப்படுறான். இது நடக்கும். இது வந்து பகவானுடைய பகவத், அதுதான் இங்க சொல்றார், பவத் உபாசக, உங்களுடைய உபாசகர்கள். இது நல்ல உதாரணம் அஜாமில மோட்சம் தான் இல்லையா. இப்ப அஜாமில அந்த சரித்திரத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப அஜாமிலன் வந்து நாராயணான்னு கூப்பிடுறான் தன்னுடைய பிள்ளைய. ஆக்சுவலா அவன் வந்து பகவான் ஒன்னும் கூப்பிடல, தன் பிள்ளைக்கு நாராயணன்னு பேரு வச்சிருக்கான் அவன். அப்போ அந்த குழந்தைய கூப்பிட்டானோ இல்லையோ விஷ்ணு தூதர்கள் வந்து குதிக்கிறாங்க, குதிச்சு அவனை காப்பாத்தலையா. அப்போ அந்த பேரு முகுந்த நாம சங்கீர்த்தனம், அந்த பேரே அவனை காப்பாத்தி விடுத்து, பேரை சொன்னதே அவனை காப்பாத்தி விடுத்து. அப்போ பகவானுடைய பக்தர்களை பகவான் சும்மா விடுவரா, நமே பிரணஷதி பக்தகாங்கிறவர். நான் பக்தர்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன்னுட்டு அப்போ பகவத்கீதையில நம்ம பார்த்திருக்கோம். ஒரு பொழுதும் பகவான் வந்து தன்னுடைய பக்தர்களை கைவிடவே மாட்டார் அவர். அதே மாதிரிதான் நம்ம நிறைய இடத்துல நம்ம இந்த மாதிரி உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி தருணங்கள் எல்லாம் நிறைய நம்ம சந்திச்சிருப்போம். ஏதோ ஒரு சமயத்துல ஏதோ ஒரு விதத்துல நம்ம காப்பாற்றப்படுறோம். சோ அப்படியாக எப்படி அவ மரணத்திலிருந்து காப்பாத்து வரும், அந்த மாதிரி இவ மாயை பிரமுச்சிய விடுவிச்சுக்கிறாளாம். தரசா சட்டுன்னு, தரசா இவ சா,
அந்த குழந்தை சமதிரூட ரூபாந்தரா, டோட்டலா ஒரு டிஃபரெண்ட் ஃபார்ம்ல வெளியில வந்துடுறானா. ஒரு பிஞ்சு குழந்தையா அவன் கம்சனோட கையில இருந்த அந்த மாயை இப்போ வந்து சமதி ரூட ரூபாந்தராங்கிற கம்ப்ளீட்டா வேற ஒரு உருவத்துல அவர் பாக்குறான். நீங்க பாக்கல அந்த குழந்தைய, அவன் கையில இருந்து அந்த குழந்தை கையில இருக்கிறது அந்த குழந்தை. ஆனா அதை அடிக்க புறப்பட்ட உடனே முழுக்க அந்த ரூபம் முழுக்க மாறி விடுறது பாருங்க. அது என்ன அழகான ஒரு ரூபம் பாருங்க. அது வந்து பகவத் ரூபமாக அவள் மாயையாக்கும். அவள் எப்படி இருக்காளாம் பாக்குறதுக்கு? அதஸ்தலம் அஜக் முஷிங்கிற, அதஸ்தலம் அஜக் முஷி. அதஸ்தலம்னா கீழே கீழே அந்த பலகையில அந்த ராக்கு, அந்த ராக்குலையாக்கும் அவன் அடிக்கிறதுக்கு புறப்படுறான். ஆனா அந்த ராக்குல அடிக்கிறதுக்கு முன்னாலேயே, அதாவது இந்த ராக்குல படுறது கூட இல்லையா, அதஸ்தலம் அஜக் முஷி. அதாவது அவன் அடிக்கிறதுக்கு கீழே கொண்டு வந்தோடனே அவன் கையிலிருந்து அவன் அப்படியே பறந்து விடுறான். கையில இருந்து நீங்க பறக்கிறத பார்க்கலாம். அவனோட கம்சனோட கையில சின்ன குழந்தையாக்கும் போது, சோ அந்த குழந்தை அந்த தரையில கூட படுறது இல்லையா. அதஸ்தலம் அஜக் முஷின்னு பிரிச்சுக்கோ. அதஸ்தலம்னா அந்த ஸ்தலத்தை தொடர்றது கூட இல்லையா. அஜக் முஷி அங்கிருந்து விடுவிச்சுண்டு தரசா இவ பெக்க அப்படியே சட்டுன்னு ரூட ரூபாந்தரா வேற ஒரு உருவத்தை எடுத்து விடுறாளாம் அவள். அதஸ்தலம் அஜக் முஷி விகசத் விகசத் துலிக்கிறாளாம். விகசத் அஷ்டபாகு 8 கரங்கள். பார்த்தோம் கரெக்டா 8 கரங்கள். ஸ்புரத் பளிச்சுன்னு இருக்காம 8 கைகள். அந்த 8 கைகள்ல மகாயுத மகோகதா 8 ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்கா. சோ இந்த 8 கரங்கள்ல இருக்கிற 8 ஆயுதங்கள்ல பாருங்க. இந்த லெப்ட் சைட்ல இருந்து நீங்க பார்த்தேன்னா அது வந்து திரிசூலம், திரிசூலத்துக்கு இந்த பக்கம் சக்கரம், சக்கரத்துக்கு கீழே வாளுக்கு கீழே பானம். இந்த பக்கம் ரைட் சைட்ல வந்தேன்னா அங்க வந்து வில்லு, கையில வில்லு வச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கதைய வச்சுட்டு இருக்கான். அப்புறம் அந்த ஷீல்டு பாருங்க, ஸ்டண்டைக்கெல்லாம் ஷீல்டு வச்சு கவசம் மாதிரி வச்சுட்டு இருப்பாள் அது. அப்புறம் சங்கு, இந்த கையில சங்கையும் வச்சுட்டு இருக்கான். சோ 8 கையில பாருங்க. இந்த இது பாகவதத்துல நீங்க பார்க்கலாம். 8 கையில மகா ஆயுதம் அஹோ கதாங்கிறார். அதாவது 8 ஆயுதங்கள்ல கையில தரிச்சுட்டு இருக்காளாம் அவள். எல்லாம் மகாயுதம், பழையர்னு மின்னர் தான் ஒவ்வொரு ஆயுதங்களும். சோ 8 ஆயுதங்களும் தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு கில விஹாயசா அவ வானத்துக்கு பறந்து விடுறாளாம். மாயை அல்லவா விஹாயத்னா வானம். விஹாயசா தித்யுதே வானத்துல போய் பளபளன்னு மின்னிண்டு நிக்கிறாளாம் மாயை. சரி பார்க்கலாம், அற்புதமான பிக்சர் இது. எப்படி கையில இருந்து தப்பிச்சுக்கிட்டு போயிட்டு மேல போயிட்டு விகசிக்கிறாளாம். விகசிக்கிறது என்னன்னா அப்படி ஜொலிக்கிறாளாம் மாயை. இதெல்லாம் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவானா? ஆச்சரியமா இருக்கு. அவனுக்கே என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்கிறது. கீழே தேவகியும் வசுதேவரும் இப்படி பார்த்துட்டு இருக்கா, பயந்துட்டு உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கும் புரிய மாட்டேங்குது என்ன நடக்கிறதுன்னு, அவளுக்கும் தெரியல. ஏன்னா மாயாக்குன்ட்டு அவருக்கு தெரியாது இல்லையா. பகவான் என்ன சொல்லியிருக்கார், நீ அங்க குழந்தை அங்க வச்சுட்டு அந்த குழந்தை நீங்க எடுத்துன்னு வந்துடுன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். இவாளுக்கு யாருன்னே தெரியாது. அந்த குழந்தை எடுத்துன்னு வந்தாச்சு. வந்த இடத்துல இந்த மாதிரி நடக்கிறது. மகாயுத மகோகதா கில விஹாயசா தித்யுதே. தித்யுதேனா பிரகாசியமா ஜொலிக்கிறாளாம் மாயை மேல. இப்போ மாயை வந்து என்ன சொல்றான்னா, நிஷம்சதர கம்சதே கிமுமயா விநிஷ்பிஷ்டயா பபூவ பவதங்கஹ வசன சிந்தியதாம் தேஹிதம் இதி த்வதனுஜா விபோ கலமுதீர்யதம் ஜக்முஷி மருத்கணபணாயிதா புவிச்ச மந்திராண்யேயுஷி. இப்போ மாயை என்ன சொல்றா, இங்க மாயை மேல பாருங்க வெளிச்சுன்னு நிக்கிறா. மேல இருந்து பாக்குறான், நம்ம கம்சன் கீழே இருந்து பாக்குறான். சிகரோக்கிற தலைமுடியில எப்படி தொங்குறது பாருங்க. என்னெல்லாம் ஒவ்வொரு இது பிக்சரைசேஷன் பண்ணும்போது we are so careful. அந்த ஸ்லோகத்துல என்ன இருக்கோ அது மாதிரி வரணும். சோ ரமா will not leave even a single point. எந்த ஒரு மிஸ்டேக் எது இருந்தாலும் she will try to correct it and send it. So நீங்க பாத்துக்கோங்க, எல்லாம் it will exactly match with the ஸ்லோகம். அப்ப இவ என்ன பண்றான், மாயை என்ன சொல்றா என்னன்னா, நிஷம்சதர கம்ச துஷ்டனேங்கிறாவ. நிஷம்சதர விக்கெட் கம்சா எத்தனை பாவம், மகா பொல்லாதவன் அவன். நிஷம்சதர கம்ச. கம்சனை பார்த்து சொல்றாளாம் மாயை,
தே கிமுமயா வினிஷ்பிஷ்டயா, நீ நீ என்ன கொல்றதுனால, கிமு மயா என்ன, வினிஷ்பிஷ்டயா நீ என்ன கொல்றதுனால என்ன பலன்? ஒரு பலனும் கிடையாது இல்லையா? என்ன அழகா சொல்றாரு மாயா, என்ன சொல்றா, நீ என்ன கொல்றதுனால ஒரு லாபமும் கிடையாது. பபூவ பவதங்கஹ க்வசனங்கிற, உனக்கு முடிவ கற்றவன், பவந்தம் பவந்தந்தகங்கிற உனக்கு முடிவ கற்றவன், பபுவ கொச்சன எங்கேயோ பிறந்தாச்சுங்கிற, எங்க பிறந்தாச்சுன்னு சொல்றது இல்ல, எங்க பிறந்தாச்சுன்னு தான் நேரம் அங்க ஓடிடுவனுவன். அப்போ கரெக்டா சொல்றான், பபூவ பவதங்கஹ அந்தகஹ, அந்தகஹன்னா உனக்கு முடிவு கற்றவன் எங்கேயோ பிறந்தாச்சு. பபூவ பவதந்தக வச்சன எங்கேயோ பிறந்தாச்சு. சிந்திதாம் தேஹிதம், நீ உனக்கு என்ன நடக்கணுமோ அதை நீ நல்லது நடக்கிறது நீ பாத்துக்கோ அப்படின்ட்டு சொல்ற. அதாவது நீ உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்கிற, அவன் எங்கேயோ பிறந்தாச்சு, உன்னை கொல்லப்பட்டு எங்கேயோ பிறந்தாச்சு, என்ன நீ கொள்றதுனால ஒரு லாபமும் உனக்கு கிடையாது. அதனால என்ன கொள்ளுன்னா சிந்திதாம் தேஹிதம், உனக்கு என்ன பண்ணணுமோ நீ பண்ணிக்கோ, நீ யோசிச்சு பாத்துக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுவலாம். அனுஜா, அனுஜானா உன்னுடைய சகோதரி, பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றது. அனுஜா விபோ, குருவாயூரப்பன் அல்லவா விபோ, எங்கேயும் அவர் பரவி இருக்கார், எங்கேயுமே அவர் இருக்கார். அவர் அனுஜா விபோ கலமுதீரியதம் ஜக்முஷி, கலம் உதீரிய இந்த துஷ்டன், கலம்னா துஷ்டன், இந்த துஷ்டனான அந்த கம்சனுக்கு உதீரிய சொல்லிவிட்டு தே ஜக்முஷி, அவள் மாயை போயிடுறாளாம், மாஞ்சு போயிடுறா அவள். கலம் உதீரியத்தம் ஜக்முஷி, மாஞ்சு போயிடுறா அவள். மாஞ்சு போயிட்டு இப்ப என்ன நடக்கிறது, அவளை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டாமா. மருத்கணபணாயிதா, மருத்கணங்கள்னா தேவதைகள், தேவதைகள் அவளை சுத்தி நிறைய பேர் இருக்கலாம். அந்த தேவதைகளோட பணாயிதாம் புவிச்ச, புவிச்ச அதாவது பூமியில எல்லவோ வந்திருக்கா இல்லையா மாயை. புவிச்ச மந்திரான் ஏயுஷி, எங்கெங்கெல்லாமோ தனக்கு மந்திரங்களை ஸ்தாபிச்சுக்கிறாளாம். இப்போ மாயை அது நிறைய பேரெல்லாம் உண்டு பாகவதத்துல, அந்த தேவதைகளோட பேர்கள்லாம் வரிசையா வரும். சோ அதெல்லாம் அந்த பேரெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பாகவதத்துல பாத்துக்கோ, பாகவதத்துல நீங்க பாத்துக்கோ. அந்த நிறைய கோவில்ல அவள் தான் குடியிருக்காளாம். அப்ப இது நம்ம நவராத்திரி அப்போ 9 ஃபார்ம்ல நம்ம நம்பிக்கைய பாக்குறோம் இல்லையா. அந்த இது பெங்கால்லாம் எடுத்துனா காளி, அவளோட உற்சவங்கள்லாம் நடக்கும். ஸோ இவ எல்லாமே பகவானுடைய சகோதரியாக்கும், சிவபெருமானுடைய வைஃப் அவள். அப்போ தாக்ஷாயினி நிறைய பேர் உண்டு. சோ அந்த மாதிரி நிறைய இடத்துல அவள் கோவிலை ஸ்தாபிச்சுக்கிறாளாம். சோ மருத்கண பிரணாயிதோ, பிரணாயித்தின அந்த கூட்டங்களோட அவளை மறைஞ்சு போய் பூமியில எத்தனையோ இடத்துல மந்திரான் ஏயுஷி, இதுல ஒரே ஒரு கோவில்ல ரமா காட்டியிருக்கா. மெஹரோலிங்கிற இடத்துல டெல்லியில நீங்க யோகமாயோட டெம்பிளை பார்க்கலாம். நிறைய பேர் விசிட் பண்ணியிருப்பேன். சுத்தி பாருங்க, அந்த இதெல்லாம் மயில் பீலி எல்லாம் இருக்கு இல்லையா. என்னத்தினால என்ன, பகவானுடைய சகோதரி அல்லவா இல்லையா, பத்மநாப சகோதரியாக்கும் அவள், பத்மநாபனுடைய சகோதரி அம்பாள். சோ அவதான் மாயை, யோக மாயைங்கிறது அவளாக்கும். சோ அவ நிறைய இடத்துல தன்னுடைய கோவிலை ஸ்தாபிச்சுக்கிறாள். சோ அது மெஹரோலில இருக்கிற அந்த டெம்பிள் ப்ரொஜெக்டடே நீங்க பாத்துக்கலாம், நிறைய பேர் பார்த்துப்படுது. பிரகே புனரகமஜா வச்சனமீரிதா பூபுஜா பிரலம்ப பகபூதனா பிரமுக தானவா மானின பவன் நிதன காம்யயா ஜகதி பப்ரமோ நிர்பயா குமாரக விமாரக கிமிவ துஷ்கரம் நிஷ்கிருபை. பிரஜே அடுத்த நெக்ஸ்ட் டே என்ன ஆறுது, இப்ப இவ்வளவும் பார்த்தாச்சுவோம். சரி, என்ன சொல்லியிருக்கா மாயே, இப்போ உனக்கு உன்னுடைய முடிவை கட்டணும்னு எங்கேயோ வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவ எங்கேயோ மறைஞ்சு போயாச்சு. சரி, இப்ப பிறகு அடுத்த நாளைக்கு புனக அகாத்மஜா, அதாவது அஜா, அதாவது அஜான்னா இந்த மாயை அவளுக்கு பிறப்பெருப்பு எதுவுமே கிடையாது, அதான் அஜான்னு சொல்றான். அந்த மாயை அவளுடைய வார்த்தைகள் சொல்லிட்டு போயிருக்கா இல்லையா, உனக்கு உன்னுடைய முடிவை கொண்டவருன்னு எங்கேயோ பிறந்தாச்சுன்னு சொல்லிட்டு போயாச்சு அவள். சோ அவளுடைய வச்சனம் ஈரித்தா, அவருடைய வச்சனத்தை வச்சுட்டு இருக்கான் கம்சன். ஓ அப்படி சொல்லிட்டு போயிருக்கா இல்லையா. அப்போ இவன் சும்மா முடியாதே, உன்னுடைய ஹிதத்தை நீ பாத்துக்கோன்னுட்டு வேற வான் பண்ணிட்டு போயாச்சு மாயை. அப்போ அத ஈரித்தா பூபுஜா. அப்போ பூபுஜானா
கம்சனாட்டம் அந்த கம்சன் இந்த போஜராஜன் பூபுஜான ராஜா. சோ அந்த ராஜா என்ன பண்றாங்கன்னா, கம்சன் என்ன பண்றான்னா, ஈரித்தா ஆணையிடுறாளாம். ஈரித்தான்னு சொல்றது அடுத்த நாளைக்கு அவன் நவ் ஹஸ் டு டேக் ஆக்ஷன் இல்லையா. எங்கேயோ பிறந்திருக்கான், எங்க பிறந்திருக்கான் எப்படி ஒன்னும் தெரியாது, ஏதோ இடத்துல பிறந்திருக்கான். அப்போ அவன் என்ன பண்றான்னா, தன்னுடைய சேவகர்கள் நிறைய பேர் இருக்காரு, அதுல ரொம்ப முக்கியப்பட்டவாள் பிரலம்பன், பிரலம்பாசுரன் பின்னால பார்ப்போம், நம்ம பிரலம்பாசுரன் வதம் எல்லாம் பின்னால பார்ப்போம். பிரலம்பன், பகன், கொக்கு ரூபத்துல வருவன் பகன், பூதனை, இவ பார்க்கலாம், இந்த படங்கள் எல்லாம் இங்க பார்க்கலாம். இவ 3 பேர் ரொம்ப பிரதானப்பட்டவா, முக்கியப்பட்டவா. இவ 3 பேர் ரொம்ப மகா துஷ்டர்கள். இவ 3 பேரும். சோ பிரலம்பன், பகன், பூதனா, இவ பிரமுகனா ரொம்ப வேண்டப்பட்டவா இவ 3 பேரும். ஏன்னா அவ எந்த காரியத்துக்கும் துணிஞ்சவா இவ 3 பேரும். பிரமுக தானவா அசுரர்கள், பிரமுக தானவா மானின. இவன் அவளை ரொம்ப நல்ல இதுல வச்சுட்டு இருப்பான் இவன். ஏன்னா எல்லா அதனுடைய துஷ்ட காரியங்களுக்கு எல்லாம் இவ தோது போவா இல்லையா. சோ இவாளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வச்சு அதான் பிரமுகன்னு சொல்றாரு. இப்போ இவனுக்கு ஆக்சுவலா எங்கேயோ பிறந்திருக்கானுன்னு ரொம்ப கண்டுக்க மாட்டானா கம்சன். பாகவத்தை படிக்கணும் நீங்க கூட கூட ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ ஆனா இவா தூண்டி விடுவாளாம் இந்த அசுரர்கள் எல்லாம் சொல்லுவாளாம். சரி நாம என்ன பண்றோம்னா, இப்போ இந்த டைம்ல நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கும் இல்லையா. அது சேம் டைம் மதுரா பக்கத்துல இருக்கிற கிராமங்கள். ஏன்னா உனக்கு முடிவு கட்டுறோம் எங்கேயோ பிறந்தாச்சு சொல்லி எங்க பிறந்திருக்கான்னு ஒன்னும் தெரியாது அவளுக்கு. அப்ப இவா மூட்டி கொடுப்பாளாம். அப்ப எங்க நம்ம இப்போ ரீசெண்டா பிறந்த எல்லா குழந்தைகளையும் நம்ம கொண்டுப்படுறோம். அப்ப கொண்டான்னா அந்த ஆக்டரே அவன் சேவ் பண்ணிக்கலாம் இல்லையா, தன்னுடைய லைஃப் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவன் 3 பேரும் கிளம்பிடுவாளாம். பிரலம்ப பக பூதனா பிரமுக தானவா மானின பவன் நிதன காமியா. தங்களை கொல்லற அந்த வேலை, பவன் நிதன கொல்லறதுக்கு, தங்களை கொல்வதற்கு அந்த வேலை, காமியா ஜகதி பப்ருமோ நிர்பயா. உலகம் முழுக்க திரியறாளாம், எல்லா இடத்துலயும் எல்லா மூக்கும் மூளை எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி பார்த்து திரியறாளாம். பப்ருமுகு திரியறது, நிர்பயாக பயமே இல்லாத ராட்சசர்கள்லயே பயம் இல்லாததுக்கு திரியறாளாம். பப்ருமோ நிர்பயா குமாரக விமாரகா. எங்கெல்லாம் குஞ்சு குழந்தைகள் பிறந்திருக்கோ அந்த அந்த ஃபியூ டேஸுக்கு இடையில பிறந்த குழந்தைகள் எல்லாம் எப்ப பிறந்திருக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லையா. அப்ப அந்த குழந்தைகள் எல்லாம் குமாரக விமாரகா எல்லாரையும் கொல்றாளாம். எவ்வளவு கொஞ்சம் துணிஞ்சவா பாருங்க. 3 பேரும் எங்கெங்க எல்லாம் பிஞ்சு குழந்தைகள் பிறந்திருக்கோ அந்த குழந்தைகள் அத்தனை பேரையும் அடுத்தடுத்து அவளுக்கு ஒரு வே ஆஃப் கில்லிங்னு அந்த மாதிரி பண்ணுவாவா. குமாரக விமாரகா அப்படின்ட்டு சொல்றார் சிவன் பட்டத்திரிங்க. குமாரக விமாரகா இது 2 வழியில் நீங்க இன்டர்பிரட் பண்ணலாம். ரொம்ப அழகான ஒரு ஃப்ரேஸ் பாருங்க. ஒண்ணு குமாரக விமாரக்காக என்னன்னா அந்த குழந்தைகள் எல்லாம் கொல்லாது. அப்ப இவ 3 பேரும் பார்த்த இடத்துல எல்லாம் எங்கெல்லாம் குழந்தைகள் பிறந்திருக்கோ அதெல்லாம் வதம் பண்ணிட்டே போறாவ. இப்போ அது ஒண்ணு. இன்னொன்னு இன்னொரு விதத்துல எப்படின்னா ஹே குமாரக விமாரக்கா அப்படின்னு நீங்க பிரிச்சுக்கலாம். ஹே குமாரக்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா பகவான சொல்றது. பகவான் அவர் அவதாரம் இல்லவோ பண்ணியிருக்காரு இல்லையா, யாருக்கும் தெரியாது. இவர் இப்போ யசோதைக்கோ இவருக்கோ கிருஷ்ணனாக்குன்னு அவளுக்குன்னு தெரியாது. அவளுக்கு இது மாத்தி வச்சிருக்காரு அவ்வளவுதான். தேவகிக்கும் வசுதேவருக்கும் தெரியும் தனக்கு பிறந்த குழந்தைகள் கிருஷ்ணனாக்குன்ட்டு தெரியும். யசோதைக்கும் நந்தனுக்கும் எல்லாம் தெரியாது. அப்போ இவா கம்சனுக்கும் எங்க இருக்கா, இவர் எங்க பிறந்திருக்காரு அதுக்கும் தெரியாது. அப்போ இப்ப ஹே குமாரக்கான்னு இங்க சொல்றது எப்படி நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும்னா பகவான் அட்ரஸ் பண்ற மாதிரி. ஹே குமாரக்கா விமாரக்கா. பகவான் துஷ்டர்களை நிகிரகம் பண்ணுவார் இல்லையா, நிகிரகம் பண்ணி அப்புறம் அனுகிரகம் பண்ணுவார் பகவான். அவளை ரியலைஸ் பண்ண வைப்பார் அவர். சோ ஹே குமாரக்க விமாரக்கா அப்படியே நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். குமாரக்க விமாரக்கா அப்படியே நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். சோ 2 விதத்துல உங்களுக்கு அர்த்தம் கிடைக்கும் இந்த ஒரு ஃப்ரேஸுக்கு. குமாரக விமாரகா கிமிவ துஷ்கரம். கிமிவ துஷ்கரம் கெட்ட எண்ணம் பாருங்க. கிமிவ துஷ்கரம் நிஷ்கிருபே. கொஞ்சம் கூட கருணையே இல்லாதக்கு இப்படி ஒரு துஷ்ட காரியம் இவ 3 பேருமா பண்ணிட்டு நடக்கிறாளாம், பயமே இல்லாதக்கு. பப்ரமுகோ நிர்பயாக. உலகம் எல்லா பக்கத்துல இருக்கிற எல்லா வில்லேஜஸ் எல்லா இடத்துலயும் பயம் இல்லாமக்கு தெரிஞ்சு அந்த குழந்தைகள் எல்லாம் கொண்டுட்டே போறா 3 பேர். அடுத்து என்ன நடக்கிறதுன்னா இப்ப இங்க என்ன நடக்கிறது பாக்குறோம். இதை இவ இதை செட் அவுட்னோம் இல்லையா, மதுராபுரியில இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்ப அந்த குழந்தை எங்க இருக்கு இப்போ, பகவான் இப்போ நந்த யசோதாகிட்ட அவர் இங்க வந்தாச்சு. இப்போ
இந்த இடத்துல என்ன நடக்கிறது பார்க்கலாம். தத பசுப மந்திரே त्वयि मुकुन्द नन्द प्रिया प्रसूति शयने शये रुवति किञ्चितञ्जत्पदे विबुध्य वनिता जने तनय संभवे घोषिते मुधा किमु वदाम्यहो सकलमाकुलं गोकुलं. ஹே முகுந்த அப்படின்ட்டு சொல்றார் சீமன் பட்டத்தில். முகுந்தனா பகவான் வந்து எல்லாருக்கும் மோட்சத்துக்கு சால்வேஷன் கொடுக்குறான் இல்லையா? எந்த துக்கம் என்ன இருந்தாலும் அதுல இருந்து நிவர்த்தி பண்றார் பகவான். சோ அவருக்கு முகுந்தன் ஒரு பேர் உண்டு, நிறைய பேர் உண்டு அவருக்கு, சகசிர நாமங்கள் உண்டு பகவானுக்கு. தத பசுப மந்திரே, பசுப மந்திரே அதான் எடச்சேரி அம்பாடியில என்ன நடக்கிறதுன்னு பாக்குறோம். அப்போ தத பசுப மந்திரே நீ பார்க்கலாம் பகவானுடைய படத்துல காலில் என்னெல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் அவருடைய லட்சணங்களாக்கும். பகவானாக்குன்னு அந்த காலை பார்த்தாதான் தெரியும். இல்லாட்டா பார்த்தானே ஒரு சின்ன குழந்தை, ஒரு குறும்பு குழந்தையாட்ட நமக்கு தோன்றது இல்லையா? ஆனா தங்க சக்கர கதாதாரியா ஒண்ணும் இல்லையா, சாதாரண குழந்தையாட்டவே தானே இருக்க. அந்த துரட்டி, அந்த இருக்கிற அந்த ரேகைகள் இதெல்லாம் பார்த்தானாதான் நமக்கு தெரியும் பகவானாக்குன்னுட்டு. காலை யார் பார்க்க போறா? அந்த பிஞ்சு காலை ஸ்பரிசம், அந்த சின்ன குழந்தை, இதுலதான் நம்ம மயங்கி போயிடுவோம். அந்த குழந்தையோட அழகு, சிரிப்பு, கண் அழகு, அதை பார்த்து நம்ம மயங்கி போயிடுவோம் நம்ம. ஆனா அவர் வந்து முகுந்தான்னு சொல்றாரு பாருங்க. தத பசுப மந்திரே, பசுப மந்திரம்னா அந்த எடச்சேரியில துவயி முகுந்த, குருவாயூரப்பன் பகவானை பார்த்து சொல்றார், குருவாயூரப்பன் பார்த்துட்டு சொல்றாரு, ஹே முகுந்தா நந்த பிரியா. நந்த பிரியா, நந்த பிரியான யசோதை, நந்தனுடைய மனைவி நந்த பிரியா. பிரசூதி சய நேசையே, அவன் பிரசவிக்கிறானா. பிரசூதி சய நேசையே, அங்க பிரசவிச்சு குழந்தை பக்கத்துல ஒருத்தன் இருக்கு, அவளுக்கு தெரியாது. ஏன்னா அந்த பிரசவத்துல வந்து அந்த இதுல வலி இதுல வந்து தெரியல. அவளும் எல்லாமே பகவானோட பிரேயர்லதான் நடக்குதுன்னு வச்சுக்கணும் நம்ம. ஏன்னா அவ க்ஷீணத்துல அப்படியே கண்ணு மயங்கி படுத்துட்டு இருக்கா பாருங்க. அப்போ குழந்தை அழறது மெதுவா. ஏன்னா இந்த பண்ற காரியத்துக்கெல்லாம் டைம் வேணும் இல்லையா? இந்த குழந்தை இங்க வச்சு அந்த குழந்தை எடுத்து நாங்க கொண்டு போய் வைக்கணும். சோ இதெல்லாம் நடந்தாச்சு. இப்ப மொள்ள இவர் என்ன பண்றாருன்னா, பகவான் வந்து அழறாராம். சயனேசையே அந்த பக்கத்துல படுத்துட்டு இருக்கார். மெதுவா ருவத்தி, ருவத்தின்னு அழறாராம். கிஞ்சித் கிஞ்சித்து அஞ்சப்பதே, குஞ்சு கால மேலையும் கீழையும் ஆட்டிக்கிண்டு மெதுவா அழறாராம். அப்பதானே தெரியும் இல்லையா அவர் இங்க வந்தாச்சு, என்னுடைய பிரசன்ஸ் சொல்றாரு அவர். அப்போ அழகா கையும் காலையும் ஆட்டிக்கிண்டு மெதுவா அழறாராம். ருவதி கிஞ்சத் அஞ்சப்பதே, அந்த குஞ்சு காலால எட்டி எட்டி உரைச்சுக்கிண்டு அழறாராம் பகவான். அப்ப என்ன விபுத்தியவனிதாச்சனே, எல்லாரும் சுத்தி பழத்துட்டு எப்ப பிரசவமா பார்த்துட்டு இருக்கா, எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்கிறதுனே அவளுக்கு தெரியாது. விபுத்திய, அப்பதான் அவளுக்கு போதம் வருது. எல்லாரும் சட்டுன்னு கண்ணை முடிச்சுன்னா குழந்தை சத்தம் கேட்கறது இல்லையா, அழற சத்தம் கேட்கறது. அழற சத்தம் கேட்ட உடனே விபுத்திய, உடனே எழுந்திருந்து விடுறா எல்லாரும். வனிதா ஜனே, சுத்தி செடிகள் எல்லாம் இருப்பா இல்லையா, எல்லாரும் எழுந்திருந்து விடுறா. வனிதா ஜனே தனய சம்பவே கோஷத்தே, பார்த்தான ஒரு ஆண் குழந்தை. அப்போ அந்த பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷமா. தனய சம்பவே கோஷித்தே, கோஷம் விடுறானா. இப்படி பெல்லு மணி, பெண் மணிகள் அல்லவா, பெண் மணி அப்போ ஒலிச்சுக்கிட்டு தானே இருக்கும். அப்ப பெண்கள் எப்பவுமே ரொம்ப பேசுவோம் இல்லையா, பெண்கள் எல்லாம் பேசத்துல எக்ஸ்பர்ட் நம்மளாம். சோ அது பெண் மணிகள் எல்லாரும் கோஷிக்கிறாளாம். ஓ புள்ள பிறந்தாச்சு யசோதைக்கு, புள்ள பிறந்தாச்சு யசோதைக்குன்ட்டு எல்லாரும் கோஷம் இங்க. தனய சம்பவே கோஷித்தே முதா, எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷமா. முதா கிமுவதா அஹோங்கிறார் ஸ்ரீமன் பட்டத்திரி. ஐயோ ஆச்சரியப்படுறாரு, இந்த சந்தோஷத்தை நான் எப்படியாக்கும் பகிர்ந்துப்பேன்னு சொல்றாரு ஸ்ரீமன் பட்டத்திரி. அது அவர் அங்க போய் பார்த்த மாதிரி. முதா கிமுவதாம் அஹோ சகலமா குலம் கோகுலம், கோகுலம் முழுக்க நியூஸ் பரவியாச்சு. யசோதைக்கு புள்ள பிறந்திருக்கு, யசோதைக்கு புள்ள பிறந்திருக்குன்னு அத்தனை பேரும் கோஷிக்கிறானா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ பகவான் எத்தனை கரெக்டா யோகமாயி ஏற்பாடு பண்ணிட்டு அவளுக்கு இங்க பறக்க வச்சுட்டு இங்க இருந்து மாத்தி வச்சு இங்க இவான்ட்டு இருக்கும். எத்தனையோ பேர் இருக்கா. ஆனா யசோதையும் நந்தனையும் செலக்ட் பண்றாரு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு கேள்வி நமக்குள்ள எழுப்பலாம். ஏன் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது நந்தனையும் யசோதையும் மாத்திரம் எப்படி செலக்ட் பண்றாரு பகவான்? அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து பாகவதத்துல ஒரு இடத்துல இருக்கு. ரொம்ப தேடி பிடிச்சாதான் உங்களுக்கு அந்த சம்பவம் என்னன்னு தெரியும். இப்போ தசமஸ்காந்தத்துல இருக்கு, நீங்க பார்க்கலாம். இப்ப யாரு என்னன்னா தரா துரோணா. துரோணாங்கிறவர் வந்து ஒரு பிரஜாபதி.
வசுக்கள்ல ஒருத்தராகும். பிரவர வசு, ரொம்பவுமே முக்கியப்பட்ட வசுக்கள்னா டெமிகாட்ஸ்ன்னு சொல்லுவா. டெமிகாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்ல, சிவன் சிவபெருமான் டெமிகாட்ஸ் எல்லாம். அப்போ இவர் வந்து அந்த டெமிகாட்ஸ்ல ரொம்பவுமே முக்கியப்பட்டவர் துரோணா. துரோணாவுடைய மனைவி வந்து தரா. அப்போ இவ வந்து இந்த மனுஷ ஜென்மத்துல பிரம்மா கிட்ட பிரார்த்திக்கிறாளாம், துரோணாவும் தராவும். நீங்க வந்து பாகவதத்துல நீங்க பாத்துக்கணும், அல்லட்ட மார்க் பண்ணிக்கோங்க நான் சொன்னபோது. இவ ரெண்டு பேரும் யாருன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போ துரோணாவும் தராவும் என்ன பண்றாங்கன்னா பிரம்மா கிட்ட வேண்டிக்கிறாளா, எங்களுடைய இந்த மனுஷ ஜென்மத்துல நாங்க வந்து கோ சம்ரக்ஷணை பண்ணணும். அதாவது இவாளுடைய என்ன டெமிகாட்ஸ் அல்லவா, பகவானுக்கு ஈக்குவலாக்கும் வாழலாம். இப்ப நாங்க வந்து கோ சம்ரக்ஷணை பண்ணணும். அப்புறம் ஸ்ரீமன் நாராயணனை எங்களுக்கு வசிக்கணும், எப்பவுமே அவர் ஆராதிச்சுட்டு இருக்கணும், அவருக்கு சேவகம் பண்ணிட்டு நாங்களுக்கு எப்பவும் இருக்கணும். ஏன்னா ஸ்ரீமன் நாராயணன் தான் நமக்கு எல்லா எல்லாத்துல இருந்து நமக்கு மோட்சத்தை கொடுத்தவர் அவர் ஒருத்தர் தான். சோ அவரை எங்களுக்கு ஆராதிக்கணும் அப்படின்னுட்டு பிரம்மா கிட்ட வேண்டிக்கிறான். சோ அதனாலதான் கரெக்டா இவ பாருங்க அம்பாடியில இருக்காப்போ இந்த யசோதையும் நந்தனும் துரோணாவும் தராவும் ஆக்கும், வசுக்களாக்கும் ரெண்டு பேரும் பார்த்துங்க. அப்ப இப்ப எடச்சேரியில இவ வந்து இங்க இருக்காப்போ. சோ அவ ரெண்டு பேரும் இப்ப கோசம்ரட்சணம் பண்ணிட்டு இருக்காவா இல்லையா, பசுக்கள் எல்லாம் பராமரிச்சுட்டு இருக்காவா. இப்போ அதே சமயத்துல குழந்தையும் பிறந்தாச்சு, பகவானே இங்க அவதரிச்சாச்சு. இப்ப பகவானுக்குத்தானே நீ அடுத்து அன்னையிலிருந்து பிறந்ததுல இருந்து அவருக்கு தானே நீ சேவகம். அப்ப அவ நினைச்சது நடக்கிறது பாருங்க, துரோணாவுக்கும் தராவுக்கும் அவ நினைச்சது நடந்துருது. சரி, இவ ரெண்டு பேரும் வசுக்களாக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் பகவான் கரெக்டா வந்து இவா கிட்ட போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லி விடுறாரு. சோ அதுதான் அவருக்கு கரெக்டான இடம். சோ இங்க வந்து விடுறாரு. அப்படியாக இங்க வந்து பனைய சம்பவம், அந்த குழந்தை பிறந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட எல்லாருக்கும் சொல்றான். கோகுலம் முழுக்க அப்படி சந்தோஷப்படுறதுதான் அந்த குழந்தை பிறந்தது பார்த்துட்டு. அப்படி வாத்தியமும் கோஷனும் அப்படி இருக்கான். ஏன்னா இது இன்னொரு விஷயமும் நமக்கு தெரியணும். யசோதைக்கும் இவ வந்து யசோதையும் நந்தனும் ஒரு சீஃப்டன், நந்தன் வந்து ஒரு சீஃப்டன் மாதிரி. அந்த அம்பாடியில இவ சொன்னதுக்கு மேல இல்லை, எல்லாருக்கும் ஒரு தலைவர் மாதிரி இவர். அப்ப இவாளுடைய வாக்குதான், எல்லாரும் இவா சொல்றபடிதான் கேட்பா. அப்புறம் அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. அப்புறம் ஒரு ரெஸ்பெக்ட், இவ ஃபேமிலிக்கே ஒரு ரொம்பவுமே ரெஸ்பெக்ட் அந்த அம்பாடியில. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ரொம்ப நாளைக்கு அவளுக்கு குழந்தைகளும் இல்லை. அந்த குழந்தை லேட்டா அவக்கும் பிறக்கிறது, அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். குவிக்கா அவளை குழந்தையோடும் பிறந்துட்டு லேட்டா பிறக்கிறது. சரி, எல்லாத்துக்குமே ஒரு பகவான் ஒரு கணக்கு வச்சிருக்காரு பாருங்க. சோ லேட்டா அந்த குழந்தை பிறக்கிறது, அதுவும் என்ன இது அவளுக்கு பிறந்த குழந்தையும் அல்ல இல்லையா, தேவைக்கு பிறந்த அந்த குழந்தையாக்கு இப்ப இங்க வந்திருக்கு. அதே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா அவளுக்கு பகவான் ஆக்குன்ட்டு தெரியாது, முன்பிறவியில இப்படி ஆக்குன்ட்டு தெரியாது. இப்ப மனுஷ பிறவியில அவ பிரார்த்திச்சுட்டு வேண்டின்றது பிரம்மா கிட்ட. சோ மனுஷ ஜென்மம் எடுத்தோட இவ ரெண்டு பேரும் இப்படி பிறக்கிறா. சோ பூர்வ ஜென்மம் தெரியணுங்கிற அவசியம் ஒண்ணும் இல்லை இல்லையா. அப்போ அவ நினைச்ச மாதிரி நடக்கிறது பாருங்க. அப்போ அவ நினைச்ச மாதிரி அவ வந்து கோசம்ரட்சணை பண்ணிட்டு இது பகவானே அவளுக்கு குழந்தைய வந்து அமைச்சு விடுறாரு. சோ அப்படியாக கோகுலமே சந்தோஷத்துல ஆழ்ந்து போயிடுறது. நீங்க பேசுங்க மேல அந்த ஸ்கூல் பண்ணி தர முடியுமான்னு முதல்ல கேளுங்க. டிஸ்டர்ப் பண்ணாதிரமா. அஹோ கலு யசோதயா நவகலாய சேதோஹரோ கமலமந்திகே தமமாபி பந்த்யாத்ருஷா புனஸ்தனபரம் விஜோ தபதிபாயயந்த்யாமுதா மனோஹரதனுஸ்பிருஷா ஜகதி புண்ணியவாந்தோஜிதா. பாருங்க, குழந்தை வந்து பக்கத்துல வந்து முள்ள அழறது இல்லையா. அழுத உடனே அப்பதான் மயக்கத்துல இருக்க யசோதை. இப்ப மயக்கத்துல இருந்து மெதுவா இப்ப எழுந்திருக்கிற அவளும். அஹோ கலு, அஹோ ஆச்சரியம், கலு யசோதையா. யசோதை இப்போ யசோதையினால இந்த நவகலாய படம் ரொம்ப தேடி தேடி கிடைச்சில ரமாக்கு கிடைச்சது. நவகலாய அதுவும் எடிட் பண்ணியிருக்காது பார்த்தும்போது. யசோதை இந்த அப்ப மலர்ந்த கலாய பூக்கலாம், நவனா புதுசா ஃப்ரெஷ், கலாய பூக்கள், அந்த பூக்களை பத்தி உங்களுக்கு தெரியும். நவகலாய சேத்தோகரம், இந்த முகத்தை பார்த்தானா அந்த நீல நிறத்துல இருக்கிற அந்த செத்தி பூஞ்சொல்லுவா இல்லையா, அந்த அந்த பூ மாதிரி இருக்கான் அந்த குழந்தை. நிறமே வித்தியாசம் பாருங்க, நீல கலர. நவகலாய சேத்தோகரம், அழகான அந்த முகத்தை பாக்குறாளாம். அப்போ பக்கத்துல வரா பாருங்க யசோதை. அந்த குழந்தைய பார்த்துட்டு அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். பவந்தம் அலம் அந்திக்கே, பவந்தம் தங்களுக்கு பக்கத்துல வராளாமே
அப்படின்ட்டு ஸ்ரீமன் பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்துட்டு சொல்றாரு. பவந்த மலம் அந்திகே பிரதமம், முதல்ல பிரதமம் ஆபிபந்தியா திருஷா, அந்த குழந்தையோட அழக பெறுகிறாளாம் முதல்ல. என்ன அழகா எழுதியிருக்காரு பாருங்க ஸ்ரீமன் பட்டத்திரி. அவ அந்த குழந்தைய பார்த்த உடனே அது அப்ப பூத்த அந்த கலாயப்பூ மாதிரி அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கான் அந்த குழந்தை பாக்குறதுக்கு. அப்போ அந்த குழந்தையுடைய அழக இவள் பருகிறாளாம். அந்த அழக பார்த்து பார்த்து மகிழ்ந்து போறாளாம் யசோதை. பவந்தம் அலம் அந்திகே, பக்கத்துல பிரதமமா பிபின் பிபின் பிரதமமா பிபந்தியா திருஷா, பார்த்து 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 மகிழ்ந்து போறாளாம் அந்த குழந்தையை பார்த்து. பூன மறுபடியும் ஸ்தனபரம் நிஜம், தன்னுடைய மார்பகங்களை கொடுக்குற அந்த குழந்தைக்கு. ஸ்தனபரம் நிஜம் சபதி பாயந்தியா முதா, அந்த பாலை கொடுக்குறாளாம் அந்த குழந்தைக்கு. சந்தோஷத்தோட அந்த பாலை கொடுக்குறாளாம் அந்த குழந்தைக்கு. புனஸ்தனபரம் நிஜம் சபதி பாயந்தியா முதா மனோகர தனுஸ்பிருஷா, மனோகரமா இருக்கான் அந்த குழந்தை பாக்குறதுக்கு. அந்த உடம்ப தொடர்றதுக்கு ஸ்பரிசம், அந்த ஸ்பரிசமே அவ்வளவு மிருதுவா இருக்கான். ஏன்னா பிறந்த குழந்தை எப்படி இருக்கும் இல்லையா, இந்த ஸ்பரிசமே தொட்டான சில்கட்டா இருக்கும் அந்த குழந்தைய தொட்டாலே. மனோகர தனுஸ்பிருஷா ஜகதி புண்ணியவான் தோஜிதா, ஜகத்துல எத்தனையோ பேர் குழந்தையில பெத்துட்டு இருக்கா, ஆனா எல்லாருலயும் புண்ணியவதி யசோதை தானா. அப்பேற்பட்ட புண்ணியம் இருக்கலாம். அவ பண்ணியிருக்கிற புண்ணியங்கள் எல்லாம் இவதான் ஜெயிச்சவள்னுட்டு ரொம்ப அழகா சொல்றா ஸ்ரீமன் பட்டத்திரி. என்னத்தவம் செய்தனே யசோதா, என்னத்தவம் செய்தனே யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அவ்வாயில் தழைக்க என்னத்தவம் செய்தனே யசோதா. ஈரேழு புவனங்கள் படைத்தவனே, ஈரேழு புவனங்கள் படைத்தவனே, கையிலே நீ சீராட்டி பாலூட்டி தலாட்டவும் செய்தவனே யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அவ்வாயில் தழைக்க என்னத்தவம் செய்தனே. நீங்க பாட்டு கேட்டிருக்கலாம் எல்லாரும். ரொம்ப ஃபேமஸ் சாங், பாபநாசன் சிவனுடைய பாட்டு இது. சோ எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கா இல்லையா. நான் சொன்ன மாதிரி பூர்வ ஜென்மத்துல அவ வசுக்களாக்கும். அந்த வசுக்களா இப்போ நந்தனம் யசோதையுமா இவன் அந்த அம்பாடியில இருக்கா. சோ அந்த குழந்தைய அவ குழந்தையா கிடைக்கிறதுக்கு, பகவான குழந்தையா கிடைக்கிறதுக்கு எத்தனை பாக்கியம் பண்ணிருக்கணும் இல்லையா. தேவைக்கு பெத்தாளே ஒழியா அவளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே இல்லையா. தேவைக்கு வசுதேவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. அவர் மனசளவுல எல்லா பசுக்களை எல்லாம் தானம் பண்ணி எல்லாம் மனசாலதான் அவரால் பண்ண முடிஞ்சது. எல்லாம் மானசீகமா அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் அவர் பண்ணிட்டாராம். அதே மாதிரி தாயார நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும் இல்லையா. பிறந்த குழந்தைய அப்படியே எடுத்துட்டு இங்க குழந்தைய கொடுத்தாச்சு. அந்த குழந்தை கூட மாயன், அவளும் எங்கேயும் போயாச்சு. எப்படி இருந்திருக்கும் அவன் மனசு. ஜஸ்ட் இமேஜின் பண்ண பாருங்க. இங்க கோகுலத்திலயோ சந்தோஷத்துல எல்லாரும் பிரிம்மிங் வித் ஜாய் இங்க, ஆனா அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு நீங்க ஜஸ்ட் ஆலோசனை பண்ணி பாருங்க. சோ அப்படியாக குழந்தைய அவள் பார்த்து பார்த்து மகிழ்ந்து அந்த குழந்தைக்கு பாலூட்டி மகிழ்ந்து போறாளாம் யசோதை. பவத் குஷல காமியா சகலு நந்த கோபஸ்ததா பிரமோத பர சங்குலோ த்விஜகுலாய கிம் நாததாத் ததைவ பசுபாலகா கிமுன மங்களம் தே நிரே ஜகத்ரிதய மங்கள துவமிஹ பாஹி மாம் ஆமயாத். பாருங்க இவ என்ன சந்தோஷம் இங்க கோகுலத்துல. அப்போ பவத் குசல காமியா, பட்டத்திரி குருவாயூரப்பரை பார்த்து சொல்றார், உன்னுடைய இது இந்த ஜென்ம அவதாரம் இல்லவோ எடுத்திருக்காரு இல்லையா. அப்போ உன்னுடைய குசல காமியா, நீ நன்னா இருக்கணும், குழந்தை நன்னா இருக்கணும்னுட்டு பேரண்ட்ஸ்க்கு இருக்காதான் என்ன இல்லையா. இப்ப பவத் குசல காமி, நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்து குழந்தை பிறந்தோன்னு எல்லாரையும் கூப்பிட்டு பழம் கொடுப்பா, பஞ்சாரை கொடுப்பா, சர்க்கரையை கொடுப்பா, வரதானம் கொடுப்பா. இதெல்லாம் நீங்க குடும்பத்துல பார்த்திருக்கலாம். உங்க அப்பா அம்மாவை கேட்டு பார்த்தா தெரியும். இப்ப நம்ம என்ன பண்ணினோம் நமக்கு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி குழந்தை பிறந்து இப்ப இந்த காலத்துல சாக்லேட் கொடுக்குறோம், அந்த காலத்துல எல்லாம் பழங்கள் கொடுப்பா, மஞ்சாரை கொடுப்பா, இந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் இல்லையா. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா
பவத் குஷல காமையா சகலு நந்த கோபஸ்ததா. இந்த நந்தகோபர் என்ன பண்றாருன்னா, பிரமோதபர சங்குலக த்விஜகுலாய கிம் சங்குலக, அதாவது பிரமோத பர சங்குலக, ஓவர் கேம் வித் ஜாயா, அப்படி மனசு முழுக்க அப்படி ஒரு சந்தோஷமாவும் இருக்கு. இந்த பிரமோத பர பர பரனும் அவர் மனசு முழுக்க சந்தோஷமா. பிரமோதபர சங்குல த்விஜகுலாய, பிராமணாளுக்கு த்விஜகுலம் பிராமணாளுக்கு கிம் ந ஆதத்தா, எல்லாம் கொடுக்கல, பிராமணாளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறாராம் வசுதேவர். நிறைய காமிச்சிருக்கோம் நாங்க, இங்க பாருங்க. இப்ப வந்து அங்க இடச்சீரில் இருக்கிறவாளுக்கு எல்லாம் இந்த குழந்தை பிறந்த உடனே மாலையும் வஸ்திரமும் மதுவும் இது என்னெல்லாம் இருக்கோ அள்ளி அள்ளி வாரி வாரி கொடுக்குறாரா இந்த குழந்தை பிறந்த சந்தோஷத்துல. அதே மாதிரி இந்த பக்கம் நீங்க பார்க்கலாம், போஜனம். ஒரு பக்கம் வந்தவாளுக்கு எல்லாம் போஜனமா அத்தனை பேருக்கும், அது பிராமணாளுக்கும் பிராமண போஜனம், அப்புறம் மத்த இடச்சேரில இருக்கிறவா அத்தனை பேருக்கும் உட்காந்து வச்சு போஜனம். கீழே பாருங்க எத்தனை பசுக்களை தானம் பண்றாராம். அதுவும் என்ன, தங்க பூன் போட்டு அந்த மாதிரி எத்தனையோ நம்பர் பசுக்கலாம், கணக்கே இல்லையா. பிராமணாளுக்கு எல்லாம் வாரி வாரி கொடுக்கறாராம், எல்லாருக்கும் பசுக்களை தானம் பண்றாராம். சோ பிரமோத பர சங்குலகங்கிறார், அப்புறம் சந்தோஷத்துல அப்படி வாரி வாரி வழங்குறாரா நந்தகோபர். பிரமோத பர சங்குலோ த்விஜகுலாய கிம் ந ஆதத்தாங்கிற, என்னதான் கொடுக்கல அத்தனையும் கொடுக்கிறாராம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வாரி வாரி வழங்குறார் அவர். அதே மாதிரி பெண்கள் பாருங்க, அவளும் சும்மா இருக்கல இல்லையா. பெண்கள் என்ன பண்றா, அந்த குழந்தைய எப்படி சீராட்டா பாருங்க, சங்கல ஜலத்தை எடுத்து பாலாலி அதாலி இதால அந்த குழந்தைய குளிப்பாடுறா இல்லையா. அது ஒரு ரொம்ப அழகா இருக்கும், அந்த குழந்தையில குளிப்பாடுற வைபோகம் எல்லாம் அந்த பண்ணின வழக்கு தெரியும் இல்லையா. அது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி, இந்த குழந்தைய என்ஜாய் பண்ணும். அப்ப எல்லாரும் சுத்தி இருக்கிறவாள்லாம் பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒண்ணு கொண்டு வந்து எப்படி சீராட்டுறா அந்த குழந்தைய குளிப்பாட்டுறா. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோன்னா அது கண்ணு எழுதி அழகா அதுக்கு மைய வச்சு பூசி எல்லாத குழந்தையெல்லாம் அலங்கரிக்கிறா ஊத்தி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவாவா தம்மில வந்து என்னெல்லாம் பண்றா பாருங்க. அப்புறம் அந்த குழந்தை வளர வளர அதுக்கு விளையாட்டு காட்டுறது. அந்த கோகுலம் முழுக்க குழந்தை பிறந்தது இவா 2 பேருக்கும், ஆனா கோகுலத்துல இருக்கிறவா அத்தனை பேருக்கும் அப்படி ஒரு மகிழ்ச்சியா. ஏன்னா அவளுக்கு குழந்தை பிறந்த மாதிரி அவளோட வீட்டுல ஒரு புத்தராட்ட அப்படி அந்த குழந்தைய சீராட்டுறாளம்பவா. பகவான் இல்லையா, அது சாநித்தியம், அந்த அவளுக்கு அது தெரியறது, அந்த வைப்ரேஷன்ஸ் இல்லையா அந்த இடத்துல. அந்த வைப்ரேஷன்னாலேயோ என்னமோ தெரியல, அப்படி ஒரு சந்தோஷமா. சகலமாகுலம் கோகுலம் சொல்றான், கோகுலம் முழுக்க சந்தோஷத்துல அப்படியே நீச்சல் அடிக்கிறாளாமவா எல்லாரும். அப்போ இங்க இங்க என்ன அழகா சொல்றார் பட்டத்திரி பாருங்க. ததைவ பசுபாலகா கிமுன மங்கலம் தேநீரே. பசுபாலிகா கோபிகைகள் எல்லாரும் என்னதான் பண்ணல, அவளோட பகவான் நன்னா இருக்கணும், அவளுக்கு பகவான் தெரியாது. ஆனா என்ன, இந்த குழந்தை நன்னா இருக்கணும், அந்த குழந்தைய பார்த்து அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. பசுபாலகா கிமுன மங்கலம் தேநீரேங்கிறவா அப்படி எல்லாம் மங்களகரமா எல்லாம் பண்றாளாம் அந்த குழந்தைக்கு. பார்த்து 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 ஒவ்வொன்னையும் அப்படி பண்றாளாம் அந்த குழந்தைக்கு. சோ கிமுன மங்கலம் தேநீரே, அந்த குழந்தையோ பாரு பட்டத்துல எப்படி முடிக்கிறார் பண்ணுங்க. ஜெகத் த்ரிதய மங்கள, 3 உலகம் த்ரிதய, இந்த 3 உலகம் நீங்க பார்க்கலாம், பகவான் நடுவுல பார்க்கலாம். த்ரிதய மங்களம், 3 உலகத்துக்கும் மங்களத்தை கொடுக்கிறவர் அவர். ஆனா இப்ப என்ன நடக்கிறது, அந்த பகவானுக்கே இத்தனை மங்கள காரியங்களும் நடக்கிறது. எவ்வளவு அழகா சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி. யாரால இந்த மாதிரி எழுத முடியும் இல்லையா. அந்த 4 லைன்ஸ்ல எத்தனை விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது. இப்ப ஜகத்துக்கே மங்களத்தை கொடுக்கிறாராம் அவர் இல்லையா. வாமனமூர்த்தியா வந்தோன்னா அவருடைய பாதம் பட்டு இல்லையா, பாதத்தார அளக்கிறார் அவர். அப்பவே பூமிக்கு அத்தனை செழிப்பு முந்துருத்தான், அத்தனை மங்களங்களும் நிறைஞ்சு எடுத்தான். ஏன்னா அவர் மெஷர் பண்ணினோடையே மாறி கொட்டியாச்சான். அவர் பூமிக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் கொடுத்துட்டாராம் அவர் இல்லையா. ஒரு அடி கீழே வைக்கிறார், ஒரு அடி மேல வைக்கிறார், அப்புறம் 3ஆம் திடிக்கு எங்கன்னு கேட்கிறார் அவர் மகாபலி. அப்போ அவருடைய அடிபட்ட, அவருடைய பாதத்தினுடைய அடிபட்ட அந்த பூமியாக்கம் இது. அப்போ அது என்ன மங்களகமாக தானே. இப்ப நமக்கு என்ன குறைச்சல் நீங்க நினைச்சு பாருங்க இல்லையா. என்ன நமக்கு பகவான் வச்சிருக்காரு, நமக்கு வேண்டிய இடம் இருக்கு, காத்து இருக்கு, ஜலம் இருக்கு, நமக்கு வேண்டிய சாப்பாடு எல்லாம் இறைஞ்சு கிடக்கு. நமக்குத்தான் சரியா அது பாதுகாத்து வச்சுக்க தெரியல இல்லையா. அவ்வளவுதான் சொல்லணும் ஒழிய எதுவுமே. எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் சாப்பாடு, அத்தனை பேருக்கு எல்லாம் பகவான் கொடுத்திருக்காரு. அப்போ எல்லா ஜெகத் கிருதய மங்களங்கிறார் அவர் தான். 3 உலகத்துக்கும் வேண்டிய அத்தனை மங்களங்களையும் கொடுக்கிற அந்த பகவானுக்கு இத்தனை மங்களகரமான காரியங்களும் நடக்கிறதா. ஜெகத் ஹிருதய மங்கள துவமிக பாஹி மாம் ஆமையார்.
அப்ப என்னுடைய இந்த துரோகத்திலிருந்து நீ காப்பாற்றணும். கடைசியில ஸ்ரீமத் பட்டத்திரி பகவானை பார்த்து வேண்டிக்கிறார் அவர். ஏன்னா அந்த மங்களத்தை நீ எல்லாருக்கும் கொடுத்திருக்கியே இல்லையா, அதான் ஜெகத்ருதய மங்கள, எல்லா மங்களத்தையும் நீ உலகத்துக்கே கொடுத்திருக்கே, அவ துவம் இக பாகி காமையாத்துங்கிறார். இப்ப என்னுடைய இந்த ரோகத்தையும் அதுல இருந்து என்ன நீ ரட்சிக்கணும் அப்படின்னு அவர் முடிக்கிறார் அவர். சோ அப்படியாக இந்த தசகத்துல நம்ம பகவான் எப்படி நந்தன் கிட்டையும் யசோதைட்டையும் சேர்ற அந்த வைபவத்தை நம்ம பார்த்தோம். நீ அடுத்து என்ன நடக்க போறதுங்கிறது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபவிதம் காலதேஷாவதிभ्याம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிரமசத சஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத் பாதி சாட்சாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். ஸ்ரீ ஹரியே நமஹ. தேங்க்யூ மாமி. மாமி ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ்.